ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். மெய்வழி சபை ஆசிரியர் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, ஐயன் அவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள தேவ திருவசனங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட தேவ திருவசனம், பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள வசனங்களில் ஒன்றாகிய யமன் படர் அடிபடு திருமெஞ்ஞான குரல், திருவாக்கியம் எண் 48, பக்கம் 245. ஆண்டவர்கள் வாக்கியம்: ஜாதிகளின் கர்த்தாவே, சும்மா இருக்க சுகம் உதயமாகும் என்பது சத்தியம். மனதை எப்படி சும்மா வைத்திருப்பது என்று தெரிந்து சும்மா இருக்க பழக வேண்டும். எல்லா செல்வமும் இருந்தும் அதை பொருட்படுத்தாமல் இருப்பதே சும்மா இருப்பது. சர்வ வல்லமையும் இருக்க சாந்தமாய் இருப்பதே சாந்தம். சாவுக்கு எட்டி தீ வைக்கிற செயலுடையது சாதி. அந்த செயலுக்கு உள்ளானவன், அந்த செயலினில் ஒட்டி இருப்பவன் தான் ஒரு சாதியில் இருப்பவன். சாவை சந்தித்து தீ வைத்து அப்பால் செல்வதே சாதி. அப்படி சென்றவர்களே சாதிமான்கள் என்று நமது தேவகோமானவர்கள் திருவாய் மலர்ந்தொழி செய்திருக்கிறார்கள். இப்போ இந்த திருவாக்கியத்தை பற்றி தான் நாம இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள் சும்மா இருந்தீங்கன்னா சுகமா இருக்கும், சும்மா இருக்க சுகம் உதயமாகும் என்று அருள் செய்யறாங்க. அப்போ சும்மா உட்கார்ந்துட்டே இருக்கணுமா ஒரு வேலையை செய்யாம என்றால் நாம அப்படிதான் நினைச்சுக்குவோம். நினைச்சிட்டு தான் அடுத்த வரியிலே நமக்கு மனதை எப்படி சும்மா வைத்திருப்பது என்று தெரிந்து சும்மா இருக்க பழக வேண்டும் என்று எடுத்து அருள்கிறார்கள். அப்படின்னா என்ன? இந்த உடம்ப சும்மா இருக்க சொல்லல, மனதை சும்மா வச்சிரு. இந்த மனது சும்மா இருக்க வேண்டும் என்று அருளி செய்யறாங்க. நாம எப்ப சும்மா இருப்போம், எப்ப ஓய்வு எடுப்போம்? ரொம்ப ஒரு வேலை செஞ்சு களைச்ச பின் கொஞ்ச நேரம் சும்மா ஓய்வா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அப்பதான் நம்ம சும்மா இருப்போம். அது போல அது இந்த உடல். அது போல இந்த உயிர் நிறைய களைச்ச பிறகு அது சும்மா இருக்கணும்னு நினைக்குமா இல்லையா? அது ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கும். எத்தனையோ பிறப்பு பிறந்து களைச்சு போய் அந்த உயிர் ஓய்வு எடுக்கணும், சும்மா இருக்கணும். எப்படி இந்த உடம்பு நிறைய கடினமான வேலைகள்லாம் செஞ்சு கொஞ்ச நேரம் ஓய்வை வேண்டுகிறதோ, அது போல இந்த உயிர் எப்படி களைப்படைகிறது அப்படிங்கிறத பத்தி மாணிக்கவாசக பெருமானவர்கள் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இந்த உயிர் எப்படி களைப்படைகிறது அப்படின்னு. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். இப்படி எல்லா பிறப்பும் பிறந்து களைச்சு போயிட்டேன். இனி நான் சும்மா இருக்கணும், இந்த பிறவிங்கிற கடல்ல நான் சிக்க கூடாது. இப்படி எல்லா பிறப்பும் பிறந்து களைச்சு போயிட்டேன் நானு. இனி பிறவாமை எனக்கு வேண்டும். இப்படி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானே, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். அவங்க பொன்னடிகள் என்றைக்கு காணுகிறோமோ அன்னைக்கு நாம இனி பிறவி இல்லை
வீடடைந்தோம் என்கின்ற நிலையை பெறுகிறோம். அப்போ மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடை பாகா வேதங்கள் மெய்யா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. ஓங்காரமாய் உன்னுடைய ஓங்கார காரத்தை என் உள்ளத்துள் நான் என்னைக்கு பதிய வச்சனோ அன்னைக்கு எனக்கு இந்த களைப்பு நீங்கிடும் அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் அவர்கள் இந்த உயிர் களைப்பை பத்தி எடுத்து அருளி செய்றாங்க. அப்போ இப்படி எல்லாம் புல்லாகி பூடாகி பல பிறப்புகள் பிறந்து எழுச்சிட்டேன், இனிமே என்னால பிறக்க முடியாது, உன் திருவடி நான் சேரணும், அந்த வீடு அடையணும், அது சும்மா இருக்கணும் அங்க அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசக பெருமான் எடுத்து அருள்றாங்க. அப்போ எப்படி இந்த உயிரானது களைப்பின்றி சும்மா இருக்கிறது, அந்த வீடு அடைகிறது அப்படிங்கிறத பெருமானவங்க நம்மளுக்கு இந்த வாக்கியத்திலே எடுத்து கொடுக்குறாங்க. சும்மா இருக்க சுகமுடையமாகும். அந்த சும்மா இருக்கிறது எப்ப அப்படிங்கிறது தான் அதை நம்மளுக்கு பின்னால அந்த வாக்கியத்திலே சாவுக்கு எட்டி தீ வைக்கிற செயலுடையது சாதி. சாவுக்கு எட்டி தீ வச்ச பிறகுதான் நீ அப்படி சும்மா இருக்க முடியும். நீ கூட ஒலி நாடால அருளி செஞ்சாங்களே, அந்த யமன் படர கடந்து போனீன்னா அதுக்கப்புறம் அந்த யமனே தர்மராஜாவா மாறிடுவான். அப்ப அதை கடந்து போறதுக்கு ஒருத்தவங்க துணை வேணும். இது வேணும்னு சொல்றது யாரு? நமக்கு யாரோ எவரோன்னு பார்க்காத, என்னை அண்டியனை பார்க்காத, உன் நடு வீட்டுக்குள்ள இருந்து உங்க வீட்டுல நடு வீட்டுல ஒரு தாத்தாவோ ஒருத்தர் உட்காந்து திட்டிக்கிட்டு இருப்பாரு எப்பயும், அது போல உன்னைய திட்டிக்கிட்டு சொல்றேன் நானு, உனக்கு அதுதான் வேணும். அது இல்லாம அந்த உலகத்துல என்னென்னமோ பாடுபட்டுக்கிட்டு இல்லையே, அந்த பாடெல்லாம் எதுக்காக படுற? பட்டம் வாங்குறதுக்கா? அந்த பட்டத்தை எமன்ட்ட காட்டி இந்த பட்டம்லாம் நான் வாங்கியிருக்கேன்ப்பா, என்னை விட்டுருப்பான்னா விட்டுருவானா? விடமாட்டானே. அப்போ இதெல்லாம் எதுக்கு? எதுக்காக நாம இந்த மனித தேகம் எடுத்தோம்? இந்த சாவுக்கு எட்டி தீ வைக்கிறதுக்காகத்தான், செத்து போறதுக்காக இல்லை. எல்லாருக்கும் ஒரு தவறான குருட்டுத்தனமான எண்ணம் இருக்கே, செத்துத்தானே போக போறோம், செத்து போக போறோம்னா தான் எதுக்கு இப்படி ஒரு 1000 ஆண்டுகள்லாம் இருக்கிற மாதிரி கல்லு கட்டடம்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிற? நீ இருக்க போறது கொஞ்ச நாள் தானே. அப்போ உனக்குள்ளாக இருந்து அந்த எண்ணம் எங்க இருந்து வருது அப்படின்லாம் இன்னைக்கு பெருமானவங்க உயிர்நாடால எடுத்து அருள் செய்யறதை நாம கேட்டோம். அப்போ இந்த சும்மா இருக்கிறது எதுக்காக அப்படின்னா, சாவுக்கு எட்டி தீ வைக்கணும். அதுக்கு சும்மா இருந்தாதான் அந்த தீயை வைக்க முடியும். சாவுக்கு எட்டி தீ வைக்கிற செயலுடையது சாதி. அந்த செயலுக்குள்ளானவன், அந்த செயலினில் ஒட்டி இருப்பவன் தான் ஒரு சாதியில் இருப்பவன். அப்படி சாவை சந்தித்து தீ வைத்து அப்பால் செய்வதே சாதி. அப்படி சாவை சந்தித்து அந்த சாவுக்கு தீ வச்சிடணும், யமனை ஜெயிச்சிடணும். ஜெயிச்சு அதுக்கு அப்பால் போயிட்டீங்கன்னா அந்த யமனே தர்மராஜாவா மாறிடுவான். அந்த செயல் செய்யறவங்க தான் ஜாதிமான்கள். அந்த செயல் செய்யறதுக்கு நீ சும்மா இருக்கணும். சும்மா இருக்கணுமா? சும்மா இருந்தா எப்படி அந்த செயல் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நாம சும்மா இருந்தால், நாம சும்மா இருந்தாலே போதும். நம்ம கிட்ட செயல் எதுவும் இல்லை, நாம கூட தூங்குவோம், ஓய்வெடுப்போம். ஆனா நமக்குள்ளாக ஒரு உயிரானது சும்மாவே இருக்கிறதே இல்லையே. எப்ப பார்த்தாலும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நமக்குள்ளாக இருந்து. நாம தூங்கினா கூட தூங்காம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அந்த உயிரை பத்தி பெருமானவங்க நமக்கு ஆன்மீகத்துல ஜீவசிம்மாசன பருவத்துல எடுத்து அருளி செய்வாங்களே, எல்லா சீர் சிறப்புகளும் தருகின்ற உயிரை, சர்வ வலதும் ஆண்மையும் தருகின்ற உயிரை, எல்லா கல்வி கலை கண்காட்சியும் தருகின்ற உயிரை, சர்வ மதிப்பு குதிப்பு மகிழ்ச்சியும் தருகின்ற உயிரை, எல்லா இன்ப இச்சைகளும் தர உனக்கு இரவு பகல் ஓயாது ஊழியம் செய்து கொண்டிருந்த இளஞ்சிய லட்சிய உயிரை. இப்ப இரவு பகல் ஓயாம ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறது எது
அப்படின்னா அந்த உயிர் தான், நாம இல்ல. நாம எவ்வளவோ நேரம் சும்மா தான் இருக்கிறோம். ஆனா நாம சும்மா இருந்தா கூட நமக்குள்ளாக இருந்த அந்த உயிர் இரவு பகல் ஓயாது நமக்கு ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ இயக்கம் என்பதே நாம ஒரு இயங்காத ஒரு இந்த தூலம் ஒரு இயங்காத ஒரு ஜனம் தான், ஒரு கருவி தான். அதை இயக்குவது நமக்குள்ளாக இருந்து அந்த இரவு பகல் ஓயாது இயங்கிக்கிட்டே இருப்பது நமக்குள்ளாக இருக்கிற அந்த உயிர். அதை இயக்குபவர் அதுக்குள்ளாக உட்கார்ந்துக்கிட்டு ஒரு டைரக்டர், ஒரு இயக்குனர் அதுக்குள்ள உட்கார்ந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாம என்ன செய்யறோம்? நமக்கு ஒரு வேலையும் இல்ல. இயக்குனர் ஒருத்தர் உட்கார்ந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறாரு, அங்க ஒண்ணு இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுல நமக்கு என்ன வேலை? இந்த தூலமாகிய இந்த உடம்புக்கு என்ன வேலை? ஒண்ணும் வேலை இல்லையே. ஆனா நாம என்ன செய்யறோம்? நாம தான் எல்லாம் நினைச்சு பேசிக்கிட்டே இருக்கிறோம். நாம வெறும் கருவி அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒரு மைக்ல ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அந்த மைக்கு பேசுமா? அந்த மைக்கு அவங்களுடைய சத்தத்தை பெருக்கி எல்லாருக்கும் காட்டக்கூடிய ஒரு கருவியாகத்தான் இருக்கு. அது போலதான் நாம ஒரு கருவிதான். நமக்கு என்னமும் பேசவும் தெரியாது, என்னும் தெரியாது. ஆனா நாம தான் எல்லாம் நினைச்சு நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லாம நீ சும்மா இரு அப்படின்னு இந்த திருவாக்கியத்துல நமக்கு பெருமானை எடுத்து கொடுத்துறான். நீ ஒண்ணுமே இல்லை, நீ வெறும் அகந்தைய வச்சுக்கிட்டு நான் தான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு உனக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு இயக்குனர் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த உயிர் இயங்கிக்கிட்டு இருக்கு. நீ தூங்குனா கூட இரவு பகல் ஓயாது. இதுல உன் வேலை என்ன? உன் வேலை ஒண்ணுமே இல்லை. இந்த பிறப்புக்கும் நீ காரணம் இல்லை, இந்த இறப்புக்கும் நீ காரணம் இல்லை. இடையில வாழ போறிய வாழ்க்கை இதுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு தெரியுற, அதுக்கும் நீ காரணம் இல்லை. இதுல நான் பெரிது நீ பெரிது அப்படின்னு அகந்தையினால பேசிக்கிட்டு இருக்கிற, நீ ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நமக்கு பெருமானவங்க ஞான முறையத்துல எடுத்து கொடுக்குறாங்க. நாம வெறும் இந்த பஞ்ச பூதங்களால செய்யப்பட்ட ஒரு பொம்மை. இந்த பொம்மைக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? என் கோலம் பெரிது உன் கோலம் சிறிதென்றே இடுப்பு கட்டுகின்ற ஏழை மக்களே, என் கோலம் பெரிதனிலோ எக்கோலத்தோனும் கடவுள் என்ன இரண்டு கடவுளோ, மின்னிய நன்னாத விந்து அன்னையின் கருக்குழியில் மன்னிய சூரோனிதத்துடன் என்ன மோடி பாயும் போது வன்னி தண்ணி காற்றுடனே காணும் மண் ஆகாயம் எண்ணமே. இப்படி ஒரு 5 இயற்கை பூதங்களால, வன்னி தண்ணி காற்று மண் ஆகாயம் என்கின்ற 5 பூதங்களால செய்யப்பட்ட ஒரு பொம்மை நீ. என்னவே பஞ்சாயுதம் இதாகவே கலந்துருவெடுத்து வெளி வந்த தீதிலே, தன்னிட கூலமும் எது அந்நிய கூலமது தக்கமிடும் போலமது கேள், வன்னியின் பழக்கம் இன்றி நானும் மகந்தை கோடு வயளவு பேசும் எல்லையை எண்ணியே இதையறியாரே இறைவரின் பகைவர் என்று வரும் வேத பாடமே. இப்படி வெறும் 5 இயற்கை பூதங்களால ஒரு மண்ணை குழைச்சி பிள்ளையார் சிலை செய்வாங்க, பிள்ளையார் சிலை இன்னைக்கெல்லாம். அது போல இந்த 5 பூதங்களையும் குழைச்சு உனைய செஞ்சு ஒரு பொம்மையா வச்சிருக்கு. நீ என்ன பண்ற? நான் எனும் அகந்தை கொண்டு வாயளவு பேசுற. நம்ம கூட நேற்று கூட பார்த்தோமே, ஞானம்னா என்னன்னே தெரியாது, மணிக்கணக்கா ஞானத்தை பத்தி பேசுவான் அந்த உலகத்துல.
அப்படி பேசுறது எப்படி இருக்குன்னா, பிச்சை கஞ்சிக்கு உப்பு வாங்க துப்பு இல்லாதவன் கோடியை பத்தி பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு பெருமான் அவங்க எடுத்து சொன்னதை நேற்று நம்ம பார்த்தோம். அது போல நீ நான் மகந்தை கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிற, நீ வெறும் மைக்கு பேசக்கூடாது. பேச வேண்டியதெல்லாம் யாரு? நீ சும்மா தான் இருக்கணும். அப்போ நம்ம பேசுறது தப்பா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த மனதை சும்மா வச்சுக்கணும் அப்படின்னு நமக்கு பெருமான் அவங்க அருளி செய்யறாங்களே. நாம வெறும் கருவிதான். இந்த கருவி என்ன பேசணுமோ அதுதான் பேசணும். இப்படி பெருமான் அவங்க கூட ஒரு வாக்கியத்தில் எடுத்து அருளிப்பாங்க. சிலர் நமக்கு இந்த சபையை நடத்துவதில் யோசனை சொல்லுவாங்க. தெய்வத்துக்கிட்டே போய் நீங்க இந்த இப்படி செய்யலாம் தெய்வமே, அப்படி செய்யலாம் தெய்வமேன்னு யோசனை சொல்லு. யாருக்கு யார் யோசனை சொல்றது? அப்ப ஆனா கேட்டுக்குவாங்க பெருமான் அவங்க யார் என்ன யோசனை சொன்னாலும் அப்படியா, ஏன்னா சொல்றவன் நீ என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவங்க சோர்வு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேட்டுக்குவாங்க. கேட்டுட்டு என்ன நினைப்பாங்களாம், சரி நாம படைச்ச மிஷின் ஏதோ உளறிட்டு போட்டோம் அப்படின்னு நான் நினைச்சதான் அப்புறமா செய்வேன் அப்படின்னு பெருமான் அவங்க அருள் செய்வாங்க. அது போல அவங்க படைச்ச கருவி நாம. அவங்களுக்கு யோசனை சொல்ல நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ இந்த கருவிகள் எப்படி சும்மா இருக்கிறது? நாம வெறும் கருவி தானே. இந்த மனதை எப்படி சும்மா வச்சிருக்கிறது? சும்மா வச்சிருக்க முடியுமா? இந்த மனசை அடக்கம். மனசை சும்மா வச்சிருக்கிறதுனா மனசை அடக்கம். இந்த மனசை சும்மா வச்சிருக்க முடியுமா? மனசை அடக்க முடியுமா? கொஞ்ச நேரம் பேசாம உட்கார்ந்தாலே மனசு குரங்கு மாதிரி எங்கேயோ தாவுதே. இதை எப்படி சும்மா வச்சிருக்கிறது? தாய்மான சுவாமிகள் ஒரு பாடல்ல அருளி செய்யறாங்க, பெரிய யானைய கூட அடக்கிடலாம், சிங்கத்தை அடக்கிடலாம், கரடி புலியெல்லாம் அடக்கிடலாம், இந்த மனசை அடக்க முடியாதே அப்படின்னு ஒரு பாடல்ல அருளி செய்யறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம். கந்துகம் அப்படின்னா குதிரை தான் கந்துகம்னு சொல்லுவாங்க. கரினா யானை, மதம் பிடிச்ச யானை. அப்படி குதிரையையும் மதம் பிடிச்ச யானையையும் கூட வசமாக்கிடுவான் அந்த மனிதன். கரடி, காட்டுல இருக்கிற வெம்புலி, இது வாய கூட கட்டிடுவான் இந்த மனிதன். ஒரு சிங்க முதுகின் மேற்கொள்ளலாம், கட்சதி எடுத்து ஆட்டலாம். அப்படின்னா ஒரு சிங்கத்தின் முதுகு மேல கூட சிங்கத்தை அடக்கி ஏறி உட்காந்துருவான் அந்த மனுஷன். பார்த்துருக்கோம் நம்ம சர்க்கஸ்ல எல்லாம் சிங்கத்தை கூட அவன் சொல்றத கேட்கிற மாதிரி. ஒரு சிங்கம் அவ்வளவு வலிமையானது. கையை கொண்டு ஒரு தட்டு நம்மளை தட்டினா அவ்வளவுதான். அதையே இந்த மனிதன் சாட்டையை கொண்டு பழக்கி, இந்த ஸ்டூல் மேல ஏறுனா ஏறும், இறங்குனா இறங்கும், சர்க்கஸ் செய்யினா செய்யும், அப்படி பழக்கிடுவாங்க இந்த மனிதன். அப்படி சிங்க முதுகின் மேல் கொள்ளலாம், கட்செவி எடுத்து ஆட்டலாம். கட்செவி அப்படின்னா பாம்பு. ஏன் அதுக்கு பாம்புக்கு கட்செவின்னு ஒரு பேரு? கண்ணுதான் அதுக்கு செவியா இருக்குமா, அதனால அதுக்கு கட்செவி அப்படின்னு ஒரு பேரு. இந்த கட்செவிய கூட நம்ம பார்த்துக்கணும். இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் அவ்வளவு பெரிய பாம்பா இருக்கும், வாழை பிடிச்சு இப்படி எடுத்து இப்படி ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க கையில. அப்ப அந்த பாம்பு, விஷமான பாம்பு கூட கையில எடுத்து ஆட்டலாம். வெண்தளலின் ரதம் வைத்து 5 உலோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம். அப்படின்னா வெண்தளலின் ரதம் வைத்து, நெருப்பு அக்கினிய வச்சு இந்த எல்லா உலோகங்களையும் வேதித்தல் அப்படின்னா தங்கமாக்குதல். நம்ம கூட பார்த்தோம், குபேரன் அளவுக்கு தங்கம் இருந்தா கூட இன்னும் எல்லா உலோகங்களையும் வேதித்து தங்கமாக்குறதுக்கு வழியை தேடி அலைவான் அந்த மனுஷன் அப்படின்னு பார்த்தோமே. அது போல இந்த வெண்தளலை வச்சு எல்லா உலோகங்களையும் வேதித்து தங்கமாக்கி வித்து திங்கலாம். வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம். இந்த மறைந்து தெரிதல்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் இந்த மாதிரி சித்திகள்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. யாரு கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சு தெரிகிற வித்தைய கூட கற்றுக்கொள்ளலாம்.
விண்ணவரை ஏவல் கொள்ளலாம். விண்ணல்ல இருக்கிற தேவர்களை கூட நமக்கு ஏவலாளர்களாக மாற்றிக்கொள்ளலாம். இதெல்லாம் நடக்காத காரியம். இந்த நடக்காத காரியம் எல்லாம் கூட நடக்கும். சந்ததமும் இளமையோடு இருக்கலாம். சந்ததமும் அப்படின்னா எப்பொழுதும் இளமையோடையே இருக்கலாம். வயசான காலத்திலையும் முதுமை வராம இளமையோடே வாழலாம். அதுக்கெல்லாம் காயக்கல்ப மருந்துகள்லாம் இருக்கு. அந்த காயக்கல்ப மருந்துகள்லாம் சாப்பிட்டு இளமையோடே இருக்கலாம். மற்றொரு சரீரத்திலும் புகலாம். இன்னொருத்த கூடு விட்டு கூடு பாய்தல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னொருத்த சரீரத்துக்குள்ள கூட நான் புகுந்துடலாம். தலம் மேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம். தலம் மேல் அப்படின்னா ஜலம். ஜலம்னா தண்ணி. தண்ணி மேல நடக்க முடியுமா? தண்ணி மேல கூட நடக்கலாம். கனல் மேல் இருக்கலாம். கனல்னா நெருப்பு. இந்த நெருப்பு மேல போய் உட்கார்ந்துருக்கலாம். உட்கார்ந்துருக்க முடியுமா? அது கூட செய்யலாம். இப்படியெல்லாம் தன்னிகரில் சித்தி பெறலாம். இந்த மாதிரி தன்னிகரே இல்லாத சித்திகளை எல்லாம் இந்த மனிதனால பெற முடியும். அவனை எதை பெற முடியாது? இந்த மனசை அடக்க முடியாது அப்படின்ற. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது. சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோமயானந்தமே அப்படின்னு தாய்மான சுவாமிகள் என் அறிவாக எனக்குள்ளாக இருக்கிற தேசோமயானந்த தெய்வமே, என் சித்தத்தை குடியிருக்கின்ற என் தெய்வமே, இந்த சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கிற திறம் எனக்கு தெரியலையே. சிந்தையை அடக்கி சும்மா இருக்கிற திறம் அரிதே. இவ்வளவும் செஞ்சிடலாம். குதிரைய, யானைய, கரடிய, புலிய, சிங்கத்தை, பாம்ப எல்லாத்தையும் அடக்கிடலாம். எல்லா உலோகத்தையும் தங்கமாக்கிடலாம். எவனும் காணாம மறைஞ்சு திரியலாம். அந்த உலகத்துல விண்ணவரை ஏவல் கொள்ளலாம். எப்பயும் இளமையோட இருக்கலாம். காயகல்பம் சாப்பிட்டு இன்னொருத்தவங்க சரீரத்துக்குள்ள கூடு விட்டு கூடு பாயலாம். தண்ணி மேல நடக்கலாம். நெருப்பு மேல உட்காரலாம். இந்த சித்திகளை எல்லாம் பெறலாம். ஆனால் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது. இந்த சிந்தையை அடக்குதல், மனதை அடக்குதல், மனதை அடக்க சுகம் உண்டாகும்னு தெய்வம் இன்னைக்கு அருளி செஞ்சாங்களே, அப்படி செய்யறது அரிதாக இருக்கிறது. ஆனா அதை செஞ்சிட்டோம்னா கடைசியாக இன்னைக்கு பெருமானவங்க அந்த பின்னாடி சாவுக்கு எட்டி தீ வச்சிட முடியும். அந்த சிந்தையை மட்டும் அடக்கிட்டோம்னா அதுதான் முதல் படி. கடைசியாக அந்த சாவுக்கு எட்டி தீ வைக்கிற செயலுக்கு இந்த சிந்தையை அடக்குதல், மனதை அடக்குதல் தான் முதல் படியாக இருக்கிறது. இந்த மற்றதெல்லாம் எதுக்காக தாய்மான சுவாமிகள் எடுத்து காட்டுறாங்களே, இதெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? பெருமானவங்க இன்னைக்கு ஒல்லி நாடாவில் அருளி செஞ்சாங்களே, பாடுபடுறியே பட்டம் வாங்குறதுக்குன்னு, அந்த பட்டத்தை கொண்டு எமன்ட்ட காமிப்பியா? அந்த எல்லையில அந்த பட்டம் பிரயோஜனம் தருமா? நான் டாக்டர்ப்பா, என்னை விட்டுருப்பா, நான் அந்த நாட்டுக்கு ராஜாப்பா, என்னை விட்டுருப்பானா? எமன் விட்டுருவானா? அப்போ அந்த எல்லையில் ஜெயிக்கக்கூடிய கல்வி கற்பதற்கு நீ முதல்ல மனத்தை அடக்க வேண்டும். இதுதான் முதல் படி. இந்த படியில இது நிறைய படி ஏறிதான் அந்த சாவுக்கு எட்டி தீ வைக்கிற செயலை நம்ம செய்ய முடியும். இந்த முதல் படி சும்மா இருப்பது, மனத்தை அடக்குவது. அப்போ இந்த மனத்தை அடக்குவதுன்னா எப்படி அப்படின்னா, மனசு தூய்மையாக இருக்கணும். மனசுல நிறைய அழுக்குகள் இருக்கும் போதுதான் நம்ம பார்த்தோம், அறிவுதான் இறைவன் கொடுத்தாங்க, நாம தான் அந்த அழுக்குகளை எல்லாம் சேர்த்து சேர்த்து மனமாக ஆக்கி வச்சிருக்கிறோம். ஒரு 2 நாளைக்கு முன்னால கூட பார்த்தோம், ஒருத்தன் கண்ணாடியில போய் பார்த்தா அந்த முகத்துல அழுக்கு இருந்தது. கழுவிட்டு வந்து பார்த்தா திரும்பவும் அழுக்கு இருக்கு அதே இடத்துல. திரும்பவும் கழுவிட்டு வந்து பார்த்தா திரும்பவும் அழுக்கு இருக்கு. என்னன்னு பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது அழுக்கு கண்ணாடியில இருக்கு. அதுபோல இந்த மனமாகிய கண்ணாடியில அழுக்கு இருக்கு, அதை சுத்தம் பண்ணணும். அதை சுத்தம் பண்றதுக்கு நம்மளால முடியாது. அதுக்கு யார் ஓனரோ அவங்கதான் சுத்தம் பண்ண முடியும். இந்த உடம்புக்கு நாம சொந்தக்காரவங்க, இந்த உடம்ப நாம சுத்தம் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த அறிவு குடி இருக்குதே, ஒரு அறிவு தேகம், அந்த தேகத்துக்கு சொந்தக்காரவங்க தான் அந்த அறிவுல நீ ஒற்ற மாசுகளை எல்லாம் நீ பிறக்கும் போதே கருப்பை கூடி கலந்த வினை தொடர்ந்து, கருப்பையில இருக்கும் போதே வினைய தொடர்ந்து கூட்டிட்டு வர்றிய,
அதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணணும்னா அதுக்கு ஓனர் ஆகிய அந்த இறைவன் நமக்கு வேணும், அவங்களுடைய துணை வேணும். அப்போ இப்படிதான் நம்ம மனதை சுத்தம் பண்ணணும்னா மனதை அடக்கி வைத்திருப்பது. அப்படி இல்லாம நாம இந்த மனதை பல வழிகள்ல சிதறடிச்சுக்கிறோம். எண்ணம் பல கோடியதாய் விரிந்தே மண்ணும் பல உயிர்கள் எல்லாம் நமவா. இப்படித்தான் எண்ணத்தை பல கோடியா விரித்து இந்த உயிர்கள் எல்லாம் நமனுடைய வாய் யமனுடைய வாய்ப்படுகிறார்கள். அப்படி இல்லாம மனதை அடக்கணும். மனதை அடக்கிற அந்த முதல் படியை செஞ்சினா அப்புறம் எல்லாமே அடங்கிடும். புலனடக்கம் தன்னால வந்துடும். அப்புறம் இந்த புலன்கள் தான் போய் கண்ணு சில என்னென்னத்தையோ பார்த்து கொண்டு போடுது உள்ள, காது என்னென்னத்தையோ கொண்டு வந்து உள்ள போடுது. இப்படி இந்த புலன்கள் எல்லாம் ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு தெரியுது. பார்ப்பா நகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, மேய்ப்பாரு நின்று வெறித்து திரிவன அப்படின்னு வெறிச்சு திரியுது. இந்த 5 புலன்களும் இந்த உலகம் பூரா மேய்ஞ்சிக்கிட்டு திரிஞ்சு கண்ட குப்பையையும் அள்ளி கொண்டு வந்து உள்ள போடுது. அந்த புலனடக்கம் வேணும். இந்த மனதை அடக்குனா புலனடக்கம் வந்துடும். முதல்ல மன அடக்கம் தான் வேணும், அப்புறம்தான் புலனடக்கம் வரும். நீ கண்ணை நான் பார்க்க மாட்டேன், காதை எதையும் கேட்க மாட்டேன், கண்ணையும் காதையும் இறுக்கி பொத்திக்கிட்டு இருந்தா கூட மனசு அது பாட்டுக்கு குரங்கு மாதிரி எங்கெல்லாம் தாவும். அதனால முதல்ல தேவை மனசு அடக்கம்தான். இந்த மனசை அடக்குனா புலனடக்கம் தன்னால வந்துடும். அடுத்தடுத்த படிகள். இந்த மனதடக்கம் சும்மா இருப்பது என்பது மனதை சும்மா வைத்திருப்பதுன்னு நமக்கு பெருமானவங்க அங்க எடுத்து கொடுத்துட்றாங்க. நம்ம சும்மா இருக்கிறது நினைச்சா உடனே நாமெல்லாம் சும்மா இருக்க சொல்லிட்டாங்க, ஒரு வேலையும் செய்ய சொல்லிட்டாங்க, ஜாலியா படுத்திருக்க சொல்லிட்டாங்கன்னு போய் படுத்துருவோம். அதனாலதான் சும்மா இருக்க சொன்னது உன் மனசை அப்படின்னு நமக்கு எடுத்து அருளிக்கிறாங்க. இது முதல் படி. இறைவனை நீ சென்று அடைவதற்கு, அந்த சாவுக்கு எட்டி தீ வைப்பதற்கு இது முதல் படியாக இருக்கிறது. இந்த முதல் படியை நீ செஞ்சினா புலனடக்கம் தன்னால வந்துடும். அதுக்கப்புறம் நற்குணங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும். இந்த மனசை அடக்குனாலே கருணை வந்துடும் உனக்கு. பிறருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதுக்கு நீ போய் உதவணுங்கிற கருணை இந்த மனதடக்கம் வரும்போது வரும். புலனடக்கம் வரும், கருணை வரும். இந்த சரணாகதி தத்துவம் அப்படிங்கிறத பத்தி எடுத்து அருள் செய்யும் போது அதுல முதல்ல நீ மனதை அடக்குனா அடுத்தடுத்த படிகளாக ஒவ்வொரு படியா ஏறி கடைசி நீ அந்த சரணாதிங்கிற படியில போய் சேர்றதுக்கு இப்படியெல்லாம் படிப்படியா நீ போகலாம் அப்படின்னு வேத நூல்ல குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த மனதை அடக்கும் போது புலனடக்கம் வந்துடும், கருணை வந்துடும். அதுதான் நமக்கு பெருமானவங்க ஒன்னொன்னா நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே அவங்க கொடுக்காததே எதுவுமே இல்லை. இந்த சபையில நீங்க இருந்தீங்கன்னா உன்னுடைய சகோதரனுக்கு ஒருத்தனுக்கு முள் குத்துனா உனக்கு வலிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஒருத்தவங்க தவறு செஞ்சா பல பேர் முன்னால அதை நீ கண்டிக்க கூடாது, தனியா கூட்டிட்டு போய் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும். அப்படித்தான் பெருமான் அவங்களுக்கே யோசனை, இந்த கருவி சும்மா இருக்க வேண்டிய கருவி உளறிக்கிட்டு அவங்களுக்கே கூட யோசனை சொல்லும் போதும் அவங்க என்னைக்கும் யாரையும் நீ நான் படைச்ச கருவி தானே, நீயே எனக்கு யோசனை சொல்றியான்னு யாரையும் சொல்ல மாட்டாங்க. அப்படியான்னு கேட்டுக்குவாங்க. அதுக்கப்புறமா இந்த நாம படைச்ச மிஷின் ஏதோ சொல்லிட்டு போகுது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அது போல நாம இந்த மனசை சும்மா வச்சிருந்தோம்னா அதுக்கப்புறம் நல்ல குணங்கள் எல்லாம் நம்மை தேடி ஒன்றாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த மன தூய்மை வரும்போது நமக்கு என்னெல்லாம் வரும்? புலனடக்கம் வரும், கருணை வரும், கர்வமின்மை வரும். இதெல்லாம் ஒரு படிகளாக அப்படி தாண்டிக்கிட்டே போறது. அப்படிதான் மன தூய்மையோட தான் ராமாயணத்துல குகனை சொல்லுவாங்க. குகன் ஒரு படகோட்டியா இருந்தாங்க. ராமன் வனவாசத்துல இருக்கிறாங்க. வனவாசத்துல இருக்கும்போது அவங்க ஒரு கடலை ஒரு காவிரி ஆற்றை கடக்க வேண்டிய கங்கா நதியை கடக்க வேண்டியதாக இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை கடக்கிறதுக்கு தான் அந்த இடத்துல குகன் ஒரு படகோட்டியா இருக்கிறாங்க. அவங்க அந்த படகை கொண்டு அவங்க நதியை கடக்கிறதுக்கு உதவி செய்யறாங்க. அப்ப ராமபிரான் அந்த படகுல ஏறும்போது குகன் சொல்றாங்க, இந்த படகுல ஏறும்போது நீங்க உங்க கால்ல இருக்கிற தூசியை தட்டி விட்டு ஏறுங்க அப்படின்னு ராமபிரான்கிட்ட சொல்றாங்க. சொல்லும் போது
லக்ஷ்மணனுக்கு கோபம் வருது. ராமர் யார் தெரியுமா? அவரை நீ காலில் இருக்கிற தூசியை தட்டிட்டு ஏறுங்கன்னு சொல்ற. ஏன் அவரு தூசி உன் போட்டுல பட்டுட்டா உன் போட்டுக்கு என்ன ஆயிரும்? அவரை நீ சொல்லலாமான்னு சொல்லி லக்ஷ்மணன் சண்டைக்கு போறாரு. அப்போ குகன் சொல்றாரு, குகன் ஒரு பெரிய ராம பக்தர். அவர் சொல்றாரு, நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, அவங்களுடைய தூளி, அவங்க கால் தூசி அவ்வளவு மகிமையானது. அவங்க கால் தூசி பட்டுதான் கல்லா இருந்த அகலிகை பெண்ணாக மாறினாள். ஒரு சாபத்தினால அகலிகை என்ற பெண் கல்லாக மாறிடுவாங்க. இந்த ராமனுடைய கால் தூசி பட்ட உடனே அவங்க பெண்ணாக மாறினாங்க. அது போல அவங்க கால் தூசியோட என்னோட படகுல ஏறினாங்கன்னா, அந்த கால் தூசி பட்டு என் படகும் ஒரு பெண்ணா மாறிடுச்சுன்னா அப்புறம் நான் பொழப்புக்கு என்ன செய்வேன்? இந்த படகை வச்சுத்தானே நான் பொழப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக நான் சொன்னேன், ராமபிரானோட கால் தூசி அவ்வளவு மகிமை வாய்ந்தது, அதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல அந்த தூய்மை என்பது, அது அவ்வளவு மன தூய்மையோட இருந்தாரு குகன். அவர் மேனியெல்லாம் அழுக்கு படிந்த ஒரு மேனியோட ராமனை அவர் தழுவி கொள்ளும் போது கூட லக்ஷ்மணன் என்ன இவ்வளவு அழுக்கானவன் நம்ம ராமனை தழுவி கொள்றாரு போது ராமன் அதை அன்போட அரவணைச்சுக்கிட்டதாக ராமாயணத்துல வரும். அப்படி இந்த மன தூய்மை தான் வேணுமே தவிர இந்த தேக தூய்மையை அவங்க பார்க்கல. அப்படி அக தூய்மையோட அந்த குகன் ராமபிரான அந்த கங்கா நதியை கடக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு வருது. அப்போ இந்த மனம் தூய்மை ஆகும் போது என்ன ஆகும்னா, அப்ப ராமபிரான் குகனுடைய உள்ளத்துல போய் குடியேறிட்டாங்க. ஏன்? அந்த குகன் மன தூய்மையோட இருந்ததுனால. அது போல நம்மளும் மன தூய்மையா இருந்தா, இந்த மனசை அடக்குனா என்ன ஆகும்? இறைவன் திருவடி நமக்குள்ள குடியேறி கொள்ளும். அப்போ மனம் தூய்மையானால் அது 2வது படி. இந்த மனத்தை சுத்தமா வச்சிருந்தீங்கன்னா எல்லா நற்குணங்களும் உனக்கு வந்துடும். இறைவன் திருவடி உனக்குள்ள குடியேறி கொள்ளும். அது 2வது படியாக இருக்கும். இறைவன் திருவடி குடியேறி கொள்வது என்ன லேசான காரியமா? அப்போ இறைவன் திருவடி குடியேறி கொள்ளக்கூடிய ஒரு இடமாக உன்னுடைய மனம் மாறிவிடும். அந்த பெருமாளோட திருவடி அதை தாங்கிக் கொள்கிற இடமாக உன்னுடைய அந்த உள்ளமானது மாறிவிடுகிறது. அப்போ அந்த திருவடியோட மகிமை, இறைவன் திருவடி நமக்கு உள்ள புகுந்துருச்சுன்னா அது எவ்வளவு நமக்கு பேர் உதவி செய்யக்கூடிய, அதுதான் அந்த திருவடி தான் நமக்கு யமன் எல்லையில உதவி செய்யக்கூடியது. இப்ப நாமெல்லாம் ஒவ்வொரு முறையும் நாம பெருமானவர்களுடைய அந்த திருவாக்கியங்களை படிக்கும்போது அந்த திருவாக்கியங்களை நம்ம உள்ளத்துல அவங்களுடைய திருவடிகளாக பதியுது. இந்த பதிவு தான் நம்மளை யமன் எல்லையில காக்கக்கூடியதாக இருக்குது. சாவுக்கு எட்டி தீ வைக்கிற சாதிமானாக நம்மளை மாற்றுது. அதுதான் நமக்கு உதவும் யமன் எல்லையில். வேற எதுவும் உதவவே நீ சம்பாதிக்கிற வீடு, மாடு, ஆடு, காடு, நீ வாங்கியிருக்கிற பட்டம், படிப்பு, சொந்தம், சுற்றம், சுத்தம், வீரம் அனைத்தும் போயிருமே. அனைத்தும் ஏன் உன் அங்கங்களே உதவி செய்யாதே? உனக்கு எதுவுமே உதவி செய்யாதே. அந்த இறைவன் திருவடி செய்யற உதவிய ஒரு பழமொழி நம்மலாம் கேள்விப்பட்டோம், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அதுக்கெல்லாம் இந்த உலகத்துல தப்பான அர்த்தம் நினைச்சிட்டு இருக்காங்க. அடிச்சா வசத்துக்கு வருவேன், அடிச்சா தாண்டா இதெல்லாம் வசத்துக்கு வருவேன், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டேன், அதனால 4 அடி வையின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்மையான அர்த்தம் அது அல்ல. இறைவன் திருவடி உதவுற மாதிரி வேற எதுவும் உதவாது. அதுதான் அதுக்கு பொருள். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னா இறைவன் திருவடி, இந்த மனதை அடக்கி அதுல இறைவன் திருவடியை நீ பதிய வைத்துக் கொள்ளும் போது அது உதவுற மாதிரி வேற எதுவுமே உதவாது. அப்படியாக அந்த திருவடியை, பகவான் திருவடியை நமக்குள்ளாக இந்த மன தூய்மை வைக்கும் போது இறைவன் திருவடியை நமக்குள்ளாக பதிய வைத்துக் கொள்ளலாம். அப்புறமா இது 2வது படி. நீ மனத்தை அடக்கினா 2வது படியாக இறைவன் திருவடி உனக்குள்ள குடியேறி கொள்ளும். 3வது படி என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு கருவி, நான் ஏன் லொடலுடன் பேசிக்கிட்டு இருக்கிறேனோ எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, நானே ஒரு இறைவனுடைய சொத்து,
நான் ஒரு உடைமை, இறைவன் தான் எனக்கு உடையவன், இந்த சொத்துக்கு உரியவன் இறைவன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்துடும். அப்போ நான் இறைவனுடைய சொத்தாகத்தான் இருப்பேன் அப்படிங்கிற, இறைவனை தவிர நான் ஒண்ணுமே இல்லைனா நானேனும் அகந்தை இருக்கும் போது தானே நம்ம வாயளவு பேசிக்கிட்டே இருக்கோம். நானேனும் அகந்தை கொண்டு வாயளவு பேசுறது இல்லையே அப்படின்னு பெருமானம் அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அப்போ நானே இறைவனுடைய சொத்து, எனக்கு உடையவர், நான் உடைமை, இந்த உடைமைக்கு உரியவர் இறைவன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வரணும். அதுக்குமே சொல்லுவாங்க ராமாயணத்துல வந்து ராமபிரான் வனவாசம் போறாங்க. வனவாசம் போகும்போது பரதன் நாடால சொல்லி வசிஷ்ட முனிவர் வந்து உங்க அண்ணனும் காட்டுக்கு போறாரு, அவங்க அப்பாவும் இறந்து போயிருக்காங்க, தசரதர் அவங்களும் இறந்து போயிருக்காங்க, நீதான் நாட்டை ஆளணும், லக்ஷ்மணனும் ராமர் பின்னாலதான் நான் காட்டுக்கு போவேன்ட்டாரு, நீதான் நாட்டை ஆளணும், ஏன்னா உங்க அம்மா பரதன் நாடாளணும்னு வர வாங்கிட்டா, அதனால நீதான் ஆளணும் அப்படின்னு சொல்லும் போது, இந்த நாடு ராமருடைய சொத்து, இந்த சொத்துக்கு உடையவர் ராமர், அவர் தான் இந்த நாட்டை ஆளணும், என்னால எல்லாம் ஆள முடியாது, இது அவருடைய சொத்து அப்படின்னு சொல்லி பரதன் சொல்றார். அப்போ பரதன் சொல்லும் போது ராமபிரான் சொல்றாங்க, இந்த நாடு என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்ற, அப்ப நீ யாரு? நானும் உன்னுடைய சொத்து தான், நானும் உன்னுடைய சொத்து தான், இந்த சொத்துக்கு ஒரு சொத்தை ஆளுகின்ற தகுதி கிடையாது, நான் ஆள மாட்டேன் அப்படின்னு பரதர் வந்து நிறைய வாதாடி பாக்குறாரு ராமர்கிட்ட. அப்ப ராமர் சொல்றாரு, நீ என்னோட சொத்து தான், அப்ப நான் சொல்றத நீ கேளு, சொத்து வந்து நான் சொல்றத கேட்கணும்ல அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி, எல்லாத்துக்கும் முடியாது முடியாது முடியாதுன்னு சொன்ன பிறகு சரி நானே ஆண்டதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதுகைகளை தர்ற. இவரே தான் வேண்டி வாங்க, உங்க பாதுகைகளை கொடுங்க, நான் ஆள மாட்டேன், அந்த சிம்மாசனத்துல நான் உட்கார மாட்டேன், உங்களுடைய பாதுகைகளை கொண்டு போய் அந்த சிம்மாசனத்துல வச்சு நான் மற்ற வேலையை பார்த்துக்கிறேன் நீங்க வரும் வரை அப்படின்னு சொல்லி அந்த பாதுகைகளை வாங்கி தலைமேல தாங்கி பரதன் கொண்டு போனதாக. அப்போ இதுதான் வந்து அப்படி ராமனுடைய திருவடியை அவர் தாங்கி கொண்டாரு. அந்த திருவடிகளுக்கு பதிலாக அவருடைய பாதுகையை கொண்டு போய் அதை வச்சுதான் ஆட்சி செஞ்சாரு. அப்போ நானே ராமனுடைய சொத்துன்னு எப்படி பரதன் நினைச்சாரோ, அந்த நாடே ராமனுடைய சொத்து என்னுடையதல்ல அப்படின்னு நினைச்சாரோ, அது போல நாம எல்லாருமே இறைவனுடைய சொத்து. சொத்து என்பது ஒரு ஜடப்பொருள், அதுக்கு பேசுறதுக்கோ அதுக்கு எதுக்கு பேச்சு எல்லாத்துக்கும் ஓனர் இறைவன் தான். நமக்கு எதுவும் தெரியாது. நாம இப்ப பேசுறோம்னா டேப் ரெக்கார்டர் பேசினேன், அது போல அவங்க சொன்னதான் சொல்லிக்கிட்டு இருப்போமே தவிர நமக்கு சொந்தமா பேச கூட தெரியாது. அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வருவது அது வந்து ஒரு மூன்றாவது படியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த படிகள்ல எல்லாம் ஏறும்போது இறைவன் வந்து கருணா கடாட்சத்தை கொடுத்து விடுவார். இந்த படியில எல்லாம் ஏறிட்டான், மனத்தை அடக்கிட்டான், போலனை அடக்கிட்டான், இறைவன் வந்து நமது இறைவனுடைய சொத்து தான், நம்ம இறைவனுடைய திருவடியை மனசுக்குள்ள பதிச்சுட்டான், இறைவனுடைய சொத்து தான் நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படின்னு நான் என்னும் அகந்தைய நீக்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இறைவனுடைய கடாட்ச பார்வை, அந்த கருணா கடாட்சம் நம்ம மேல திரும்பும், அப்பதான் திரும்பும். அப்போ இந்த நிலைக்கு நாம வரணும். இது வந்து ஒரு அடுத்த படியாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு படியாக இந்த மனிதன் ஏறி வர்றதுக்கு உதவி செய்யறதும் இறைவன் தான். இறைவன் வந்து இந்த மனிதன் கேட்காமையே நமக்கு வந்து எல்லாமே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நாம வந்து உணரணும். இந்த பூமியில நாம வந்து பிறந்துட்டோம், நீ வந்து என்னை காப்பாத்துன்னு நம்ம கேட்கல. இவனை படைச்சிட்டோமே, இவனுக்கு இவனை இந்த பூமியில படைச்சிட்டோமே, இவனுக்கு
இவனை காத்து மீட்டு கொண்டு வரணுமேங்கிறதுக்காக தானும் இறங்கி வர்றாங்க இறைவன். உன்னைய கொண்டு போய் இந்த பூமியில போட்டாச்சேன்னு சொல்லி தானும் எத்தனையோ அவதார புருஷன் நம்ம பார்ப்போம். தச அவதாரம்னு 10 அவதாரம்னு பார்த்துருக்கோம். ஆனா 10 அவதாரம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ அவதாரங்கள் இறைவன் எடுத்து இந்த பூமிக்கு வர்றாங்க. எதுக்காக? இந்த மனிதனை காப்பாற்றுவதற்காக. எல்லாமே இறைவன் கொடுத்த சொத்து தான். நம்ம அது தெரியாம நாமளா சம்பாரிச்சு நம்ம சாப்பிடுறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு உணவும் இறைவன் நமக்கு கொடுத்தது தானே. நமக்கு யார் கொடுத்தா கூட ஒரு ஏதாவது இந்த மனிதனால படைக்க முடியுமா? ஒரு இலையை படைக்க முடியுமா? ஒரு இலையின் காம்பை படைக்க முடியுமா? ஒரு முள்ளை படைக்க முடியுமா? எதுவுமே படைக்க முடியாது. அது இறைவன் கொடுத்தது தானே. ஒரு தாயின் மிக்க கருணை கொண்டு இறைவன் நமக்கு ஒவ்வொரு உணவும் சாப்பிடும் போது இறைவன் கொடுத்த இந்த உணவு அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம சாப்பிட. ஒரு மகன், ஒரு தாயினுடைய ஒரு மகன், அவன் அம்மா அப்பா கூட சண்டை போட்டுட்டு நான் போய் சத்திரத்துல போய் இருந்துக்கிறேன்னு சத்திரத்துல போயிருந்தானா. அப்போ இரவு ஆயிடுச்சு. அவன் இரவுல எப்பயும் வீட்டுல இருக்கும்போது பஞ்சு போல இட்லி மெதுவா இருக்கணும்னு சொல்லி அவங்க அம்மா அப்படிதான் செஞ்சு கொடுத்து சூடா சாப்பிடுவானா. அப்படி இருக்கிற மகன் இன்னைக்கு சத்திரத்துக்கு போயிட்டானே. சத்திரத்துல எல்லாருக்கும் உணவு கொடுப்பாங்களாம், கஞ்சி தான் கொடுப்பாங்களாம். நம்ம மகன் அங்க கஞ்சி தானே சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த தாய் இறக்கப்பட்டு அவனுக்கு அந்த பஞ்சு போல மல்லிகைப்பூ போல இட்லி செஞ்சு அந்த சத்திரத்துக்கு கொண்டு போய் அவங்க கொடுத்து அவன் சாப்பிட மாட்டானா. ஏன்னா கோவத்துல இருக்கிறாரு அவரு. அதனால அந்த சத்திரத்துல சமைக்கிற சமயக்கார்ட்ட கொண்டு போய் கொடுத்து இத நீங்க கொடுத்ததாக, நீங்க இந்த சத்திரத்துல நீங்க சமைச்சு இதை கொடுத்ததாக அவனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் கொண்டு போய் கொடுக்கவும், ஆஹா சத்திரத்துல இட்லி எங்க அம்மா சொல்ற இட்லி மாதிரி எல்லாம் செய்றீங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அவன் சாப்பிடுறத ஒரு ஓரமா நின்று அந்த தாய் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு போனதாக ஒரு கதை சொல்லுவான். அதுதான் தாய் உள்ளம், அதுதான் இறைவனுடைய உள்ளம். இறைவன் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு, நாம ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா யாரோ கொடுத்ததாக நினைச்சு அதையும் அந்த ஓரத்துல நின்று இறைவன் நமக்கு தெரியாம நின்று பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு பக்குவம். இதெல்லாம் நம்ம மனத அடக்கத்துக்கு பின்னாலதான் படிப்படியாக இப்படியான ஒரு பக்குவத்துக்கெல்லாம் மனசு வரும். அதுக்குதான் முதல் படியாக இந்த மனதடக்கம் வேணும். நீ இந்த பூமியில வந்துட்டங்கிறதுக்காக இறைவனும் எத்தனை அவதாரம் எடுத்து வர்றாங்க. நாம கேட்டா வந்தாங்க. அதுக்குமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உடைமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு 9 முழுக்கு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உடைமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு 9 முழுக்கு அப்படின்னா நம்ம எல்லாம் உடைமை, இறைவனுடைய உடைமை. நமக்கு உடையவன் இறைவன். நாம இந்த பிறவியில பிறந்துட்டோம், ஒரு முழுக்கு முழுக்கிட்டோம். நம்மளை காப்பாத்துறதுக்காக அவர் பல அவதாரம் எடுத்து வர்றாரு. அவர் 9 முழுக்கு முழுக்கிறார். இதுக்குமே ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு மருமகள் ஒரு வீட்டுல கிணத்துல தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்தாலாம். குடம் கிணத்துல தண்ணி இறைக்கும் போது குடம் கிணத்துக்குள்ள விழுந்துருச்சான். விழுந்த உடனே என்ன தம்முன்னு சத்தம் கேட்டுச்சான். மாமியார் உள்ள இருந்து என்ன சத்தம் அப்படின்னு கேக்குறாங்க. மாமி குடம் கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு மாமின்னு சொல்றாங்க. குடம் வீட்டுக்குள்ள வந்தா நீயும் வீட்டுக்குள்ள வரலாம், குடம் இல்லாம நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது, கொல்லப்புறத்திலே நெல்லுன்னு சொல்லிருக்கான் மாமியார். இவன் கொல்லப்புறத்திலே வீட்டுக்குள்ள போனா திட்டுவாங்களேன்னு அழுதுகிட்டே இருந்தாலும் அவருடைய கணவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலமா என்ன கொல்லப்புறத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாராம். உங்க அம்மா குடம் இல்லாம உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, குடம் கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே, சரி கவலைப்படாத, நான் உள்ள இறங்கி அந்த குடத்தை எடுத்து தர்றேன் அப்படின்னு அவரு கிணத்துக்குள்ள இறங்கி ஒரு முழுக்கு முழுங்கினாராம். ஏதோ கிணத்துக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு மிந்தி விழுந்த ஒரு சோப்பு டப்பாவோ என்னமோ ஒண்ணு கிடைச்சிச்சான். எடுத்துட்டு வெளியே வச்சாராம். 2வது ஒருக்க முழுங்கினாராம். அதுக்கு முந்தி கிணத்துக்குள்ள விழுந்த ஏதோ ஒரு பழைய பொருள் கிடைச்சிச்சான். இப்படியே 3, 4, 5 முழுக்கு வரைக்கும் அந்த குடம் கிடைக்கல, வேற பொருள் தான் கிடைச்சது.
9வது முழுக்குலதான் அந்த குடம் கிடைச்சுதான் எடுத்துட்டு வந்தாராம் அப்படின்னு சொல்லி, அதுதான் உடைமைக்கு ஒரு முழுக்கு. அந்த குடம் ஒரு தடவை தான் கிணத்துக்குள்ள விழுந்துச்சு. உடையவன் அவளுடைய கணவன் அவனுக்கு எத்தனை முழுக்கு போட்ட பிறகு அந்த குடம் கிடைச்சிச்சு? 9 முழுக்கு போட்ட பிறகுதான் அந்த குடம் கிடைச்சிச்சு. அது போல இறைவனுக்கு நாம ஒரு தடவை இந்த பிறவி என்கின்ற இந்த கடலுக்குள்ள விழுந்துட்டோம். குடம் நம்ம தான். இந்த குடத்தை எடுக்கிறதுக்கு இறைவன் ஒவ்வொரு பிறவிதோறும் நம்மளை இழுத்து இழுத்து பாக்குறாங்க. ஆப்பிடுவானா, சிக்குவானா, கையில் சிக்கிய தலைகளை எல்லாம் மெய்வெளி என்கின்ற ஒரு கூடையை கொண்டு ஒரு வலையை வீசி, செந்தமிழ் வலை கொண்டு வீசி சிக்கிற தலைகள் எல்லாம் பிடிச்சு மெய்வெளி கூடைக்குள்ள போடுறாங்களே, அந்த பிறவி கடலுக்குள்ள மூழ்கி. அப்படியாக இந்த உடைமை நாமெல்லாம் ஒரு முழுக்கு முழுங்கணும்னா அவங்க 9 முழுக்கு முழுக்குறாங்க. அவ்வளவு அவதாரம் எடுக்கிறாங்க இந்த மனிதனுக்கு இறங்கி. அப்போ இதுதான் பகவான் நம்மளை ரட்சிக்கிற ரட்சகனாக இருக்கிறாங்க. அதுக்குத்தான் நமக்கு இவ்வளவு வழியும் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு முதல் படிதான் மனதை அடக்குவது. நீ மனதை அடக்கி சும்மா இருந்தா போதும், மத்த அடுத்தடுத்த படிகளுக்கு இறைவனே உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நமக்கு இதுல எல்லாம் காட்டுது. அப்போ இது பற்றி, இந்த மனத அடக்கத்தை பத்தி வள்ளல் பெருமான் அவர்களும் ஒரு பாடல்ல அருளி செய்யறாங்க. வள்ளல் பெருமான் அவங்க பாடலை பார்ப்போம். இன்று வருமோ நாளைக்கு வருமோ, இன்று வருமோ நாளைக்கே வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என்போவே. எனக்கு சாவு இன்னைக்கு வருமோ, நாளைக்கே வந்துருமோ, அல்லது என்னைக்கு வருமோ எனக்கு தெரியாது. துன்றும் மலவெம் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். அந்த சும்மா இருக்கும் சுகம் எனக்கு என்னைக்கு வருமோன்னு கேக்குறாங்க. சாவு இன்று வருமோ என் நாளைக்கு வருமோன்னு சொல்லல. அவங்க இந்த மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் இன்று வருமோ நாளைக்கே வருமோ என்னைக்கு வரும். அப்போ சும்மா இருக்க சுகம் உதயமாகும்னா நம்ம எப்ப சும்மா இருப்போம் அப்படின்னா இந்த மாயை உலகம் கடந்து. துன்றும் மல மாயை அற்று, இந்த மாயைங்கிற ஒரு உலகத்துல திக்கிக்கிட்டு இருக்கிறோம். கிணத்துக்குள்ள விழுந்துட்டோம். இந்த கிணத்துல இருந்து எப்ப வெளியே வருவோம் அப்படின்னா இந்த மாயை அல்லாத வெளிக்குள் வெளி கடந்து, அந்த துவாதச அந்த பெருவெளி கடந்து நம்ம போறது, அங்க போய் தான் சும்மா இருக்க போறோம். அங்க போய் சும்மா இருக்கிறதுக்கு இங்க நீ சும்மா இருக்கணும், மனசை அடக்கணும். அந்த சும்மா இருக்கிற சுகம் அதுதான் சுகம். இங்க நீ பெறதெல்லாம் சுகம் இல்லை, இன்பம். நீ இங்க இன்பம் நினைக்கிறதெல்லாம் இன்பம் இல்லை, துன்பம் நினைக்கிறதெல்லாம் துன்பம் இல்லைன்னு நமக்கு பெருமானவங்க இன்பத்தை பத்தின கதை, துன்பத்தை பத்தின கதை எல்லாம் நிறைய நமக்கு சொல்லி இருக்கிறாங்க, அருளி செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அந்த சுகம்ங்கிறது எது? நம்ம இந்த மாயை உலகம் கடந்து வெளிக்குள் வெளிகடந்து அந்த சும்மா இருக்கும் சுகத்தை நான் இன்று பெறுவேனோ, அது இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அப்படின்னு வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த அவங்க இந்த 5 திருமுறைகளுக்கு ஒரு பாயிர பாடலாக இந்த பாடல் பாடி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த சும்மா இருக்கிற சுகம் என்பது நமக்கு கிடைக்கிறது எங்க? அந்த சுகம் அப்படின்னா இந்த வெளியெல்லாம் தாண்டி, இந்த மாயையை எல்லாம் தாண்டி போய் நம்ம அடைய போறோமே. பெருமான் அவங்க என்னை கூட செஞ்சாங்களே, இந்த நீண்ட காலம் வாழணுங்கிற எண்ணம் அந்த மனுஷனுக்கு ஏன் வருது? 1000 வருஷம் இருக்கிற மாதிரி இவன் இருக்கிறது கொஞ்ச காலம், 1000 வருஷம் இருக்கிற மாதிரி கட்டடத்தை ஏன் கட்டுறான்? அந்த நீண்ட காலம் வாழக்கூடிய அந்த வாழ்வு இவனுக்குள்ளாக இருக்கிறது. அதுதான் இவனை இப்படி எல்லாம் செய்ய வைக்குது. நம்ம என்னைக்கு அந்த இந்த பிறவி என்கின்ற கடல்ல இருந்து விலகி என்னைக்கு இறைவன் திருவடியை போய் சேர்றோமோ அன்னைக்குதான் நமக்கு சுகம் உதயமாகும். அந்த சுகம் உதயமாகணும்னா இங்க நாம மனசை அடக்கணும். இந்த மனசை அடக்கிறது தான் முதல் படி. இந்த முதல் படியை தாண்டினா அடுத்த படிக்கு இறைவனே நம்மளை கூட்டிட்டு போய் கடைசி படி ஆகிய சரணாகதி. கடைசி படிதான் சரணாகதி. எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்க தான் எல்லான்னு சரணாகதி அடைஞ்சிடணும். அப்படி சரணாகதி அடையும் போது இறைவன் எப்படி அந்த கதையில அந்த கணவன் கிணத்துக்குள்ள விழுந்து 9 முழுக்கு போட்டாவது குடத்தை தூக்கிட்டு போனாரோ, அது போல எத்தனை அவதாரம் எடுத்தாவது நம்மளை காப்பாத்திட்டு போறது ஒண்ணுதான் இறைவனுக்கு நோக்கம். நாம தான் அவங்க கையில சிக்கணும்.
அவங்க வந்து 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 செந்தமிழ் வலை கொண்டு வீசி கையில சிக்கிற தலைகளை எல்லாம் அந்த மெயில ஆக்குறதுக்கு துடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. நாம தான் அவங்க கையில சிக்கணும். அந்த சிக்கிறதுக்கு முதல் படியாகத்தான் இந்த மனதை அடக்குவது இருக்கிறது. அப்ப இப்படியான பாடங்களை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து, நீ சும்மா இரு, மனதை அடக்கி வை, சர்வ வல்லமை இருந்து சாந்தமா இரு, மனசை பல வழியில செலுத்தாது. அது முதல் படி. எதுக்கு? நீ வீடு பேர் அடைவதற்கு, அந்த சுகத்தை அடைவதற்கு. நீ இங்க சும்மா இருந்தீன்னா அந்த சுகம் உனக்கு கிடைக்கும். சும்மா இருக்க சுகம் உதயமாகும். அப்பதான் நீ சாவுக்கு எட்டி தீ வைக்கிற சாதிமான ஆகுவாய் என்று நமக்கு விதமான பல சிறு கீதங்கள் தான் சொல்லலாம். இல்ல கீதா உபதேசங்கள் தான் சொல்லலாம். பெருமானவர்கள் நமக்கு அருள் செய்கின்ற ஒவ்வொரு மொழியும் கீதா உபதேசங்கள். இப்படியான கீதா உபதேசங்களை நாளும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முக்கிய பேரூரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்தரி அக்கா அவர்கள். போதி பூவாக இருந்து நம்மை அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் பிரம்ம பிரகாச மெய்வழி தாயாண்டவர்களை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரங்க. இன்னைக்கு திருமொழி மக்களை தெய்வம் எடுக்கையே சொற்பமான காரியத்துக்கே உலகத்துல என்ன பாடுபடுறோம் அப்படின்னு உத்தரவு பண்ணாங்க. ஆனா எமனை மிதிக்கிற ஒரு ஆசான் அவர்களை தேடி கண்டுகிட்டோம்னா கூடங்கையில விளாங்கை கிடைச்ச மாதிரி ஆயிடும். நம்மளாம் செத்து போறவங்கிற ஒரு கூட்டுத்தனமான எண்ணம் எல்லாரும் மனசுலயும் இருக்கு. அது உங்க மனசை விட்டு இப்ப நான் போக்குறேன் பாருங்க அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டு, நம்ம ஒரு கூரை வீட்டுல இப்ப இருக்கோம். கொஞ்சம் பணம் வந்துட்டா ஒரு பெரிய வீடு கட்டுறோம். அதுக்கு மேலேயும் பணம் வந்துட்டா ஒரு பள்ளியில கட்டுறோம். கோயில் குளம்லாம் லட்சக்கணக்கான செலவழிச்சு கட்டுறாங்க. ஆனா அது ஆளக்கூடிய வயது உன்கிட்ட இருக்கா? அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு அப்ப அதுக்கு நீ இருக்க மாட்டியா? அது வரைக்கும் 100 வருஷம் 1000 வருஷம் இருக்க எல்லாமே. ஆனா நீ இருப்பியா அப்படின்னு சொல்றாங்க. 10,000 லட்சம் 25 கோடி இருக்கு. 10,000 அது அந்த புறத்துல பாய்தியா அந்த நினைப்பு அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அப்ப உள்ளுக்குள்ள ஒரு ஊசலான நினைப்பு இருக்கு. அப்ப அந்த ஊசலான நினைப்பை எடுத்துரு, அதை நிரூபிக்க வந்திருக்கேன் வா அப்படின்னா அப்படின்னு போனா என்ன செய்ய முடியும்? நான் வந்திருக்கேன் நிரூபிக்க, நீ அப்படின்னு வண்டியை ஆடி போனா என்ன ஆகும் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. நீங்க எப்படி பிறந்தீங்களோ அப்படித்தான் அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. உங்களுக்கு என்ன கருவி பிறந்தோ அதே மாதிரிதான் நானும் பிறந்தேன். நீங்க எல்லாரும் பார்த்து எத்தனை அடி உயரம்னு சொல்லுங்க. ஒரு 4 அடி 6 அடி முன்னத்துல இருந்தா பரவாயில்ல, எத்தனை அடி உயரம் சொல்லுங்க அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அதுக்கு அவங்க அப்படிங்கிறாங்க. என் மக்களை கேளுங்க அப்படின்னு உத்தரவு பண்ணீங்களா. பல்லாயிரக்கணக்கான மக்கள் மேலியல் உலகம் கீழியல் உலகம் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அனந்தர் மாமாக்கள். அதுக்கு நட்சத்திர மாமாக்களும் அவங்க எல்லாம் கண்டுட்டாங்க. கண்டதை வச்சு அவங்க சொல்றாங்க அப்படின்றாங்களா. நான் உன்ட கையெழுத்து வாங்குறவன் என்கிட்ட இது அடப்படும் அப்படின்னு கபடநாராயணன் இவங்க உத்தரவு பண்றாங்க. இந்த பார ரகசியம் மனுவுக்குத்தான் வந்தது. இந்த பார ரகசியம் மனுவுக்கு மட்டும்தான் வந்தது. அதை எடுத்து உன் சொந்த வீட்டுல ஏதோ சொந்தக்காரனாக உங்க வீட்டுல நடு வீட்டுல உட்காந்துட்டு உன்னை திட்டவனா சொல்றேன் அப்படி நினைய அப்படின்னு தெய்வம் திருவாசல கேட்டோம். அக்கா இன்னைக்கு வாக்கியம் எடுத்தாங்க. யமன் பட அடிபடு திருமஞான குரல். வாழ்விசை வைத்திருக்கும் வாக்குமையாக இறக்கி வைத்திருக்கும் நமது குலதெய்வம் யமன் படர் அடிபடு திருமஞான குரல் 48வது வாக்கியத்தை எடுத்து அக்கா இன்னைக்கு பங்குனாங்க எல்லாருக்கும். சும்மா இருக்க சுகம் உதயமாகும் என்பது சத்தியம். அப்ப சும்மா எப்படி மனதை எப்படி சும்மா வைத்திருப்பது என்று தெரிந்து சும்மா இருக்க பழக வேண்டும். எல்லா செல்வம் இருந்தும் அதை பொருட்படுத்தாமல் இருப்பதே சும்மா இருப்பது. அப்ப இயற்கையுடைய செல்வம் பூரா இருந்தாலும் அந்த செல்வம் பூரா நம்ம நினைவுல தான் உட்காந்துருக்கோம். அப்பதான் அங்கே இருக்கு அதை வச்சிருக்கோம், இதை வச்சிருக்கோம். அப்ப இயற்கையுடைய செல்வம் பூரா எங்க இருக்கோம்? நம்ம நினைவுல தான் இருக்கும். அப்ப அதையெல்லாம் நீ கலசிட்டு தெய்வமா நம்மளுக்கு இந்த செல்வமா கூட வராது. அந்த அகத்தோட செல்வம் மட்டும்தான் நம்ம செல்வம் தங்கியே புலமேம்பாடம் தான் சிரஞ்சீவியோட அந்த செல்வம் தங்குனாத்தான் நம்ம சிரஞ்சீவி ஆக முடியும். இந்த செல்வம் தங்குனா அந்த சாவு வேலைக்கு தான் எடுத்துட்டு போவோம், அடி செல்வத்தை தான் எடுத்துட்டு போவோம். அது இருக்க வேண்டியதான். அதை எந்த அளவுக்கு நீ வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்க.
அதுலயே போய் மூழ்கி மனசுல வச்சிடாதீங்கிற மாதிரி தெய்வம் கொடுக்குறாங்க. சர்வ வல்லமையும் இருக்கிற சாந்தமாய் இருப்பதே சாந்தம். சர்வ வல்லமை இருக்கவங்க தெய்வம் மட்டும்தான். அவங்கதான் எல்லாத்தையும் படத்தையும் கொடுத்துட்டு படிச்சலையும் கொடுத்துட்டு முக்காலையும் தூக்கிட்டு போற மாதிரி நம்மள படத்தையும் கொடுத்துட்டு இப்படி இரு அப்படி மனசுல வந்தவன் நிச்சயத்துக்கே வந்தவன். மத்த எந்த ஜாதி இதுக்கு இல்ல, அது வந்துச்சு ஆடு மாடு மத்தெல்லாம் வந்துச்சு, அது வேலை முடிஞ்சிச்சு, அதோட கடமையை முடிஞ்சிருச்சு. ஆனா நிச்சயத்துக்கு வந்தவன் மெய்யான குருபனை தேடி அடையணும். அந்த தேடி அடைஞ்சு அதை சாந்தமா வச்சுக்கணும். அந்த சாந்தமா இருக்கிறவங்களை தேடி அடைஞ்சாங்கன்னா அவங்க பின்னாடி போனா பூவோட சேர்ந்த நாறு மனம் பெறும் மாதிரி தெய்வத்து கூடவே இருந்தாங்கன்னா உனக்கு அந்த சாந்தம் கிடைச்சிடும். அவங்க சன்ன மாசத்துல 2 கோடி வச்சிருக்காங்க, பெரிய கோடியும் பௌர்ணமி கோடியும். அந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்தா புதிய பழமும் புதிய காட்சியும் புதிய திருப்பமும் அந்த பாரவான்களுக்கு இறக்கப்பெறுது. அது நீ வந்து கூடிக்கிட்டாலும் உனக்கு அது கிடைக்குங்கிறத தெய்வ வாக்கியத்துல உத்தரவு பண்றாங்க. அப்ப அந்த சாந்தமா உள்ளவங்களோட நம்ம தேடிக்கிட்டு தெய்வத்தோட கூட சேர்ந்துட்டா நம்மளும் சாந்தமா வச்சிருவாங்க. அதுதான் தெய்வம் பூரண வண்ணம் போல அதை கொடுக்குறாங்க. நீங்க அந்த அக்கவசம் மாதிரி மும்மலம் அகந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்மளை சாந்தப்படுத்தி அவங்களே கூட இருந்த மாதிரி சாந்தப்படுத்தி நமக்கு முத்தியும் கொடுத்து முனிவரா வச்சுக்கிறாங்க. தேவரா முனிவரா அந்த சாந்தமா வச்சுக்கிறாங்க தெய்வம் பூரண வண்ணப்பம். பழ பையனும் கேடுவும் மல கிழங்கு தினமும் இந்த மூலம் மழையும் நிறந்து வீடு உலவோரே சாந்த நீலகிரி பாந்தல் தினமுறிய தாண்டிய முத முறையீந்து இந்த பேரு நிலையோ நெத்தி குருவத்திடை சக்தி சத்தர் தோழு முத்தி கை பழித சொத்த பழமை கீழ அப்ப அவங்களோட நம்ம தெய்வத்தோட கூடிக்கிட்டோம்னா நம்ம சாந்தமா இருந்து நம்மளுக்கு அந்த சாதத்தை தெய்வம் அழிச்சிருவாங்க. சாவுக்கு எட்டி தீ வைக்கிற செயலுடையது ஜாதி. தெய்வம் ஒரு வாக்கியத்துல என்னுடைய நினைவில் யாரு சாதிச்சு நிற்கிறீங்களோ அவங்கதான் ஜாதிங்கிறாங்க. அப்ப அவங்க நினைவுல நம்ம சஞ்சாரம் பண்ணிக்கிட்டா நம்ம தான் ஜாதி கூடிக்கிட்டோம்னா. அந்த செயலுக்குள்ளானவன் அந்த செயலில் ஒட்டி இருப்பவன் தான் ஒரு சாதியில் இருப்பவன். சாவை சந்தித்து தீ வைத்து அப்பால் செல்வரே ஜாதி. அப்படி சென்றவர்களே ஜாதிமான்கள். மான் கூட ஜாதிமான் சேருது. அந்த மான் வந்து மத்த என்ன செய்யுமா அப்படியே ஒரு மானுக்கு பின்னாடி அப்படியே ரவுண்ட் கட்டி தான் இருக்குமா. அப்ப ஏன்னு கேட்டா அது அந்த பால் குடிச்ச நினைப்புல வந்து அந்த கால் மாட்டிலேயே அப்படி ரவுண்ட் கட்டி இருக்குமோ, ஆபத்து வந்து அந்த இதுல போயிருமா. அது மாதிரி நான் எங்க பாட்டியின் கொங்கையில நான் பால் குடிச்சேன், அது மறக்காம இருந்ததுனாலதான் உங்களை எல்லாம் சேர்க்க முடிஞ்சு. அது மாதிரி நீங்க அப்படி இருந்தா தான் நீங்க ஜாதிமான் ஆகலாங்கிறத தெய்வம் ஒரு வாக்கியத்துல உத்தரவு பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த ஜாதிக்கும் ஜாதி கெட்டவன் யமன். தெய்வத்துக்கிட்ட போனா ஜாதிமானா இருக்கலாம், யமன் போனா சாதி கெட்டவன். சாதி வாக்கியத்துல உத்தரவு பண்ணுவாங்க. யமன் வந்து சாதி கெட்டவனா சாதி கெட்டவன். அதனாலதான் வந்து நம்மளா அணுவா பிரிச்சு எடுத்துட்டு போறாப்புல. ஜாதிமான் என்று சொல்லி
எவ்வாழ்வும் வாழ்வும் அல்ல யமபயத்தை கடந்திடிலோ எவ்வாழ்வும் வாழ்வாகும். அப்ப வரையிலே ஜாதிமா என்று சொல்லிதான் நம்ம தலையில வந்து பறக்கிறோம். பிறந்துட்டு தெய்வத்தை போய் அறியாதனாலதான் ஜாதி கட்ட பாவிய மட்டும் சிக்கிறோம். சிக்கிறதுனால கசப்புச்சாலாம் எல்லாம் வெளியாகி விரைச்சு அந்த அடையாளம் வந்து எல்லாமா போயிடும். அப்ப நீ வாழ்ற வாழ்க்கை சும்மா இருக்க சும்மா ஒரே மாதிரி எப்படி சும்மா இருக்கிறது? அப்ப வாழ்கிறதுனா எமவயத்தை தாண்டாத எவ்வாழ்வும் வாழ்வும் அல்ல, அந்த கடந்தாதான் நீ வாழ்ற வாழ்க்கை. அப்ப எல்லா செல்வங்களும் இருந்து பழியில கட்டணம் வச்சு எல்லாமே இருந்தாலும் உனக்கு பிரயோஜனம் ஒரு நாளைக்கு நாரி பொறுத்து போறது மட்டுமா அப்படின்னு தெய்வம் ஒருத்தர் பண்றாங்க. அது மாதிரி எல்லாம் வச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறாங்க. காலம் தாக்கிய காரணப்பாவிலேயே அந்த ஜாதியை பத்தி தெய்வம் கொடுக்குறாங்க. சாதி சாதகம் வாழி வைத்தாதனோ ஓதும் வழி சாலை நல்லது போலிக்க பெரும் பூமி பரவிலே போலிக்க பெரும் பூமி பரவிலே ஏது பாவ தடை இல்லை இல்லையே. அப்ப சாதி சாதங்கிறது மெய்வெளித்தாயில மட்டும்தான் இருக்கு. காதியாவேனும் மாததி தூரங்கள் தாரியிலவதாரந்தை வாரந்தும் நீதி கொண்டேழை 40ஆம் ஆண்டென்றோ நீதி கொண்டேழை 40ஆம் ஆண்டென்றோ ஓதினார்கள் தூமடியம் தொண்டென்றோ. அப்புறம் அந்த அகந்தை இருந்தா அந்த அகந்தையெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அகந்தையெல்லாம் போகணும், புலன்வழி பற்றி போகக்கூடாது, அந்த அகந்தையெல்லாம் முடிச்சாதான் வரும் அப்படின்னு எடுத்தாங்க. அப்ப புலன்வழியிலையும் போயிட்டே இருந்தோம்னா அந்த மனசை அடக்கி புலனை அடக்குனாதான் உனக்கு இந்த வழியில சும்மா இருக்க முடியும். இப்ப புலனை அடக்கிதான் தெய்வம் வந்து நம்மளை அடக்கி மாற்றி வச்சிருக்காங்க. புலன் வழி பற்றியோடி போக்கிய வயதை எல்லாம் நலந்த மீட்டி தந்தன் நாயினை அடியே மீண்டும் புலன் வழி அழித்திடாது புண்ணியம் தனக்கே ஈட்டன் தரந்தவாய் தீரே அதிசயம் ஆயிதே. அப்ப அழிச்சா தெய்வங்களை வச்சிருக்காங்க. புலன்கள் எல்லாத்தையும் வச்சு வீட்டு தந்துருக்காங்க. மறுபடியும் அதுல போயிடக்கூடாது. அதெல்லாம் அழிச்சாதான் மனசை அடைச்சு புலனை அடக்கினாதான் போக முடியும். அப்ப அகந்தை கொண்டவங்கலாம் தரித்திரியா இருக்காங்க. இந்த உலகத்துல அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாதகத்துக்கெல்லாம் அதிகமா செய்யறாங்க அந்த பொய்ப்பொருட்கள்மார்கள் அப்படிங்கறத அமுத கலைஞான அனுபவத்துல கொடுக்குறாங்க தெய்வம். வகையான அண்டமெல்லாம் பெருக்கி பேசி வரைந்தரன்ன நூல் சுருக்கி என்றே அகந்தை கொண்டு அறிவழிந்த தரித்தீரிய அனல் கொண்ட புகைத்தலையர
சும்மாருக்கு சுகம் உதயம் எப்படி அதுல பழகினாதான் வரும் அப்படிங்கறதே தெய்வம் கொடுத்துருக்காங்க. அப்ப புல்லாய் கூடாய் மரமாய்ங்கிறதையும் அப்ப எடுத்து கொடுத்தாங்க. அது அந்த ஓங்காரத்தை கண்டுபிடிச்சுதான் நான் போனேன் அப்படிங்கறதையும் அப்ப எடுத்து கொடுத்தாங்க. அது திருமஞான அருளம்பத்துல தெய்வம் உத்தரவு பண்றாங்க. ஜாதினா யாரு? ஜாதிகளை தீர்த்த மன்னர் தான் ஜாதி. அதுக்கு மேல அவங்க தொழிலை எப்படி கொடுக்குறாங்கிறது 197 வாட்டம் 198 கொடுக்குறாங்க. எவன் ஒருவன் பேசும் போதும் அவனுக்குள்ளாக அசையும் உள்வோசை எமக்கு தெரியும். அந்த உள்வோசை எம் தெரிபட வைப்பது உனது கடமை. இறைவன் நமக்கு தொண்டையை தந்தார். அதை வலுவேற்ற ஓங்கிய தொடி கொடுத்து பேசாவிட்டால் அதன் சத்தம் நாளுக்கு நாள் குறைந்து கடைசி ஊமையாகிவிடும். தொனியால் வெற்றி கொள்ளும் காலம் வரும்போது தொனி இல்லாதவன் மீட்கப்படாம். உனது நினைவு அல்லவா முச்சேறிய போகிறது. நினைவு தொனியாக வராவிட்டால் அதன் செயல் எப்படி தெரியும்? உன் காதுல போட்டு உன் வாயில வரணுங்கிறாங்க தெய்வம். அப்ப உன் நினைவுல இருந்ததான் வர முடியும். இப்ப கேட்கிறாக்கா பேசுறாங்க கேட்கிறோம்னா அப்ப நம்மளுக்கு அங்கங்க என்ன தெய்வம் கொடுத்துருக்காங்கிறது நம்ம நினைவுல இருந்தா தான் எடுத்து சொல்ல முடியும். அப்ப துணை இல்லாதவன் மீட்கப்படான். அது ஓங்கார துணை கொடுத்து நீனும் பேசணும். தெய்வம் ஓங்காரம் கொடுத்து நம்ம வச்சிருக்காங்க. அந்த அவங்க எடுத்து வச்சது நம்மளும் அந்த அதான் எம்மிடம் வந்து வாக்கியங்கள் வெளியாகும் போது எம் அங்கப்புலங்கள் எவ்வளவு ஆத்திரம் கொண்டு அசைவுகள் பிறங்க நிற்கின்றனவோ அதுல முழுசு நினைக்க வேணாம். கால் பங்காவது நிக்கணும் அப்படின்னா நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் துணை கொடுத்து பாட படிக்க இருக்கணுங்கிறாங்க தெய்வம். 198 வாக்கியத்துல எவருடைய நாவு சர்வ காலத்திலும் சர்வ உலகத்திலும் ஜெயிக்கிறதோ அவரே ராஜா. அவரே சாதிகளை ஜெயித்த மன்னர், எமர்ஜென்சி காப்பாற்றுற மன்னர். கல்வியை ஜெயித்த மன்னர், பொய்க்கல்வி இல்ல. உலகத்தில் வலிவு அறிவுதானே. அந்த அறிவின் முடியில் ஏறி கிழம் கொண்டவரே அரசர். அப்படி ஒரு அரசர் வந்து உன்னை அந்த அறிவு சிகர முகரே தன்னை போல ஒரு கிரீடாதிபதியாக ஆக்கி வைத்திருந்தோம். நீ அந்த ராஜ நிலையில் இருந்து இறங்கி மாடு மேய்க்க போகிறாய். இது என்ன அநியாயம். அப்ப மனம் போல போகணும். தெய்வம் நம்ம வச்சுட்டாங்க கொண்டு போய் அதை விட்டு இறங்கி ராஜ நிலையில வச்சுட்டாங்க. அப்பதையும் வாக்கியத்துல உத்தரவு பண்ணுவாங்க. ஒரு அரசன் போய் என்ன கேட்கறது, என் மனைவிக்கு சொலவு வேணும்னு கேட்டா அப்ப அரசன் அவமானப்பட்ட குற்றத்திற்கும் நீ ஆளாகிறாங்க தெய்வம். அப்ப நம்ம ராஜ நிலையில வச்சு மறுபடியும் நம்ம மாடு மேய்க்கிற புத்தி போனோம்னா அதுதான் இது என்ன அநியாயம் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. நேற்று அக்கா ஆயுள் எடுத்து கொடுத்தாங்கல்ல, அதுதான் 199 வாக்கியத்துல தெய்வம் கொடுக்குறாங்க. இந்த தூளம் போகும் வரும். இது அனித்திய தூளம், அழிஞ்சு போயிருக்கு. புள்ள நித்திய தூளம் இருக்கு. அந்த நித்தியத்துவத்தை பெறதுக்கு தான் இந்த அனித்திய தூளம் உனக்கு கொடுத்தது. ஆனா இதுவும் யாரும் கட்டமான திருமாளியே உன் தேகம். அதுக்கு அந்த கருவிக்குளமா எது கொடுத்தனா அந்த நித்தியத்துவத்தை பெற்றுக்கிடுவாய். கடைசியா கூட பெற்றுக்குவாய். அதுவும் 100 வயசு கொடுத்தது. அந்த நித்தியத்துவத்தை அடையிறதுக்கு தான் இது கொடுத்தேங்கிறேன். இந்த தூளம் போகும் வரும். அது வாக்கியத்துல உத்தரவு பண்ணுவாங்க. இது அழியும் தேயும் திருத்தது பெருத்தது அப்படின்னு உத்தரவு பண்ணுவாங்க உயர வாக்கியத்தை. ஆனால் ஆயுளோ எப்போதும் இருப்பது, எப்போதும் இருப்பது. ஆனால் ஆயுளோ எப்போதும் இருப்பது. வயசு வேற ஆயுள் வேற தக எடுத்து கொடுத்தாங்க. ஆயுள் என்ற தேகம் அழிக்கப்படாதது, புராதனம் கண்டது, எக்கோடி காலத்திற்கும் ஆகும்படியான உள்ளமே ஆயுள். ஆய் பிளஸ் உள். ஆயுள் என்றால் வயது என்பானே, அந்த அர்த்தத்தை இன்று முதல் தூக்கி எறி. ஆகும்படியான உள்ளமே ஆயுள். அப்ப யார்கிட்ட ஆகணும்? தெய்வத்திடம் போய் அவங்க திருவாக்கில் நம்ம ஆகி அவங்க உள்ள போனோம்னா நம்ம ஆயுள் நம்மளை கூட்டி விடுவாங்க, கூட்டுவாங்க. அவங்க நினைவுல சங்கியாந்திருக்கணும். அப்ப சாதிப்பூதான் போதிப்போ வந்து இறக்கி வச்சிருக்காங்க நம்மளுக்கு. அந்த வாசனையா எடுத்துக்கிட்டோம்னா நம்மளும் அவங்களோட சேர்ந்து போயிடலாம். உள்ளங்கைக்குள்ள வழி கொண்டோமா என்றாயன் மக்கள் தூலோகமெங்கே மெல்ல மெல்ல வந்து மெய்வழித்தலையில் மெய்யாய் வீழங்கே விட்டதம்மா
போய் இந்த கையில இருந்து மாட்டிட்டோம்னா அது மெய்யா விளங்கிக்கிட்டு இருக்காங்க. அது நம்மளும் தாண்டமா நம்மளும் மெய்யா ஆக்கிடுவாங்க. மெய்யாகவே மெய்யா ஆக்கி விடுவாங்க. அப்ப இந்த ஓங்காரத்தை எப்படி தெய்வம் கொடுக்குறாங்கன்னா, நம்மகிட்ட இருக்கு ஓடிலாம் நிறைய இருக்கு. அந்த தெய்வத்துடைய ஓங்கார துணை கொண்டு அதை ஊதத்தான் அது போகும் நம்மளை விட்டு. போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெய்வத்தை ஒரு காமம் தட்டும். அந்த காமம் எப்படி தட்டுதுன்னா, அவங்க தெய்வத்தோட வாக்கை நம்ம கேட்டு போனாதான் அந்த ஒவ்வொரையும் போகும், அந்த காமமும் தட்டும். அந்த தெய்வத்துக்கு கேட்ட நம்ம இந்த வாக்குல இருந்து நம்ம காதலிக்கிறங்கிறதே கொடுக்குறாங்க தெய்வம் மகிமான யானத்துல. நம்ம உடம்பு கூட ஓரத்தான் இருக்கு. ஓர்மோன் போட்டு துவைச்சா போகும்பாங்க, துணிலாம் வண்ணாட்ட கொடுத்தா சுத்தமாயிரும், பளிச்சுன்னு வரும்பாங்க. அது மாதிரி அந்த தெய்வத்தோட வாக்கு இந்த திறக்கிறதுல போட்டோம்னா சுத்தமாகி அவங்க நம்ம காதலிச்சோம்னா தெய்வத்தோட போய் இரண்டரை கலந்துடலாம். நாதமே வாக்குல வந்து நீ காதலிச்சாங்கன்னா போய் அவங்க பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்க எடுத்து கொடுக்குறாங்க. அந்த துணி ஓங்கார துணி தெய்வம் ஓங்கார துணியான தேவிருமணி அறியா பொற்பாதம் திருப்பாதம் மலர்பாதம் பணிந்து போற்றி வெற்றி பெற மீண்டும் முழங்கும் அனைவருக்கும் நமஸ்காரங்க. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். ஆண்டவன் திருவடி பணிந்து போற்றி நமஸ்கரித்து சபையில் அனைவருக்கும் என் அன்பார்ந்த நமஸ்காரம். அக்கா வந்து சாவை பற்றி சும்மா இருக்கு சுகம் உதயமாகும் என்பது சத்தியம். எப்படி நம்ம சும்மா இருக்கிறது, அது சும்மா இருந்து பழகணும். எல்லா செல்வமும் இருந்தும் அது பொருட்படுத்தாமல் இருப்பதே சும்மா இருப்பது. சர்வ வல்லமையும் இருக்க சாந்தமாக இருப்பதே சாந்தம். காவு கேட்டு தீ வைக்கிற செயலுடையது ஜாதி. அந்த செயலுக்குள்ளாதவன் அந்த செயலில் இருப்பவன் ஒரு ஜாதியில் இருப்பவன். காவை சந்தித்து தீ வைத்து அப்பா செல்வதே ஜாதி. அப்படி சென்றவங்களே ஜாதி மாறுகள். அது சும்மா வந்து சும்மா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு செயலு. அது வந்து சும்மா இருந்தாக்கா நம்மளுக்கு சுகம் உதயமாகும். நம்ம சும்மா நம்மளுக்கு உடம்புல சோர்வு ஏற்பட்டா கொஞ்ச நேரம் வேலை எதுவும் செய்யாம சும்மா இருப்போம். ஆனா அந்த உயிர் எப்பவுமே ஓய்வு எடுக்க வேண்டும். அது ஓய்வே கிடையாது. நம்ம தூங்கும் போது அந்த உயிர் நமக்காக இயங்கி கொண்டேதான் இருக்கிறது. அந்த உயிரை எப்படி நம்ம சும்மா எப்படி இது பழகணும். அதுக்கு இறைவனுடைய இரு பாதத்தை மாணிக்க வாசகத்தினான் அவளை புல்லாய் கூடாய் மரமாய் எல்லா பிரிவும் எடுத்து தலைத்தேன் அப்படின்னு பேசிவிடுறாங்க. அந்த உயிர் அங்க சும்மா இருக்கும்னா இறைவனுக்கு பாதத்தை அடையும் போதுதான் அந்த உயிர் சும்மா இருக்கும். அதுக்குதான் நம்ம
சந்நிதி அறிந்து மதுப்பீர்ப்பவர்களாகி கோணேஸ்வர பிரகாசம் சந்திக்க வைக்கும் ஆகமத்திற்கு அறிவை 6வது அறிவை அதை அறிவிக்கும் அருவாகாத ரூபகரே உன் ஆசான். ஒரு ஆசான் சந்நிதியை சார்ந்து அவர் திருவள்ளுவர் பணிந்து போற்றி நமஸ்கரித்திருக்கும் போது அப்பதான் அவங்களோட அகராபதி உள்ள ஒண்ணு அது பெருமை மாசு ஒழியும். நான் பிறந்து எழுத்தேன் அந்த பிரிவில் இருக்கிற அந்த மாசெல்லாம் ஒழிஞ்சாதான் இதோட வாக்கு நம்ம நினைவதுக்குள்ள மொழியே அது நம்ம மனசை அமைதி கொடுக்கிறது, சும்மா இருக்கப்படுது. அதுதான் இங்க ஒரு மதம் பிடிச்ச யானையும் அடக்கலாம், சிங்கத்தை முதுகுமையில ஏறி உட்காரலாம், கச்சேரி பாம்பு கையிலே கூட எடுத்து ஆட்டலாம், கடையில் வேதித்து லோகத்தில் தங்கமாக்கலாம், எப்பவுமே எளிமையா இருக்கலாம், ஜல மேல நடக்கலாம், கடல் மேல உட்காரலாம். ஆனா அந்த மனதை எப்படி சும்மா வைத்துட்டு தெரியலையேன்னு தாகுமானவர் சொல்றாங்க. அந்த மனதை எப்படி சும்மா வைக்கணும்னா அதுக்கு நம்ம பழக வேணும். அதுக்கு சாவுக்கு எப்படி தீ வைக்கணும். சாவுன்றது நம்ம உலகத்தில் சாவுன்றது நமக்கு நித்த உடல் தோன்றும், பொண்ணு தோன்றும் பிறப்பிடமா இருக்கு. அந்த பிறப்பிடத்துல அது அதோடைய அருள் கொள்ளதான் நம்மளால அந்த மனதை அடக்க முடியும். அதுக்கு மனதை அடக்கணும்னா புலன் அடங்கும். புலன் அடங்கினா கருணை வரும், குணங்கள் நமக்கு வரும். அதுதான் அப்பதான் இறைவனுடைய திருவிழினா யமன் எல்லையில் நம்மை காப்பாற்றும். அதுதான் நம் சொந்த மனைவி மக்கள் இதெல்லாம் யமன் எல்லையில காப்பாற்ற முடியாது. ஆனா அவருடைய திருவடி பாதம் தான், அவருடைய திரு வார்த்தைகள் தான் நம்மள அந்த எல்லையில கொண்டு போய் இறைவனுடைய திருவடிக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கு நாம நம்ம மனதை பழகணும். நான் ஒரு கருவி, நான் இறைவனுடைய சொத்து, எனக்குன்னு ஒண்ணுமே இல்லை. உடம்பு, உடல், பொருள், ஆவி எல்லாமே இறைவனுடையதுதான், இறைவனுடைய சொத்து தான் என்று நாம் எதை மேலேயும் சொந்த எல்லா வளர்ப்பு எல்லாம் இருந்து கூட நம்ம சும்மா இருக்கணும். எல்லா செல்வம் இருக்கணும், அதெல்லாம் புதுப்படுத்தாத சும்மா இருக்கணும். சர்வ வல்லமே இருந்தா கூட சாந்தமா இருக்கணும். எல்லாம் இருந்தா கூட நம்ம அமைதியா இறைவனுக்கு கட்டளைப்படி அவங்க சொன்னபடி அவங்க போட்டு காட்டிய பாட்டியிலேயே நடத்த வேண்டும். அப்படி நடத்துறதுதான் யோகம். அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம மனதை அந்த மாதிரி அடக்கி புலங்கள்லாம் அடக்கி நம்ம சும்மா இருக்கும்போதுதான் இறைவனுடைய திருவடி சேர முடியும். அந்த மனதை அடக்க பழகினா மற்ற இறைவன் நமக்காக நம்ம பூமியில கர்மவினையால் பிறந்துட்டோம். அது இறைவன் திருப்பி நம்ம அவர் நம்ம ஒரு வாட்டி பூமியில பிறந்தா அவர் 10 எத்தனை உதாரணங்கள் எடுத்து நமக்காக பிறந்து அது இந்த அதுக்காக பாடுவாங்களை அமைச்சு அவங்களால முடியாது சொன்னா அவங்களே இந்த பூமியில பிறந்து பழகி நம்மளெல்லாம் நம்ம அந்த திருமொழிகளை பற்றி பேசி இறைவனோட புகழை பற்றி பேசி பழகி அதுதான் இவருதான் நமக்கு முக்கிய அடிக்கிற பெருமாள் அப்படின்னு இருந்தமால் அவர்கிட்ட நம்ம சரணாகத்தை அடிச்சுட்டோம்னா இந்த மாணவர்களுக்கு விடுபட்டு மனதை நம்ம சும்மா இருக்க பழகும். அவன் பழகி அந்த இறைவனுடைய திரு வாக்குகளை கேட்டு அவங்களோட பொய்களை பேசி நம்ம மனதை அதிகமா மாற்றிடும். நிறுவமாகவும் தியாகமாகும் எண்ணம் 5 நேசத்து உயிரால் கொண்டு உள்ளது. அதை விட்டு ஆறு அறிந்துக்குள் நுழைய வேண்டும், அவங்க அதுலேயே அருந்த வேண்டும். அதை புதுசுதாக உலகத்தில் சேர்ந்து ஜீரணமாகி ஒரு ரத்தத்தில் போய் கலக்க வேண்டும். அதுவே ஒரு பாவ நிலையை தப்பிருக்கிறது. பின் அதுவே இனமாக மாறுகிறது, இனமும் மாறும் தியாகம் மாறுகிறது. அந்த மனசை அறிவா மாத்திக்கணும்னா அதுக்கு உனக்கு தன் செயல் இல்லை, தன் இந்த உடம்பு இல்லை, தன் கைது இல்லை, எல்லாம் அதுக்கு நீ சக்தி விடுகிறாய். ஆசாரத்துக்கு ஒன்றாக மாறி விடுகிறாய். அப்போ உனக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அவர்களுடையதே அப்படின்னு அந்த சுத்தமா இருக்க போகுது. அந்த அதில் அந்த மனசு சுத்தமா ஆயிடும். அது சாவுக்கு எட்டு தீ வைத்து செல்வதே ஜாதி. அப்படி சென்றவங்களே நம்ம ஜாதி மாதிரி ஆகலாம் அப்படின்னு சபை மூலமாக உழைத்து கொண்டேன்னு சொல்லுது. சுற்றி பெறுகிற மீண்டும் மீண்டும் பெறுது. நமஸ்காரம் மக்கள். ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். அதே துணை பிரகாசம் சாலை ஆண்டவர்கள் திருவடிகளுக்கே நமஸ்காரம். இன்னைக்கு அக்கா தெய்வம் சும்மா இரு அப்படின்னு சொன்னதை பத்தி நம்ம அக்கா நமக்கு விரிவாக விளங்க வச்சாங்க. நேத்து நான் அந்த
வர்மம் எல்லாம் செய்வாங்க. அந்த கிளாஸ்க்கு நான் வந்து போயிருந்தேன். கிளாஸ்ல அது என்னோட உடம்புக்காக போயிருந்தேன். அப்போ அங்க மற்ற வந்திருந்தவங்க வந்து உட்கார்ந்து ஆக்சுவலா அது வேதாந்த மகரிஷி அவங்களோட அந்த கிளாஸ் எடுக்கிற இடம். அவங்க வந்து பாடெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. இந்த அருட்பெருஞ்சோதி என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் பாடெல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாடல் வந்து சும்மா இரு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும் என் காதுல விழுந்தது. இவங்க ஏன் சும்மா இருக்க சொல்றாங்க, எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்ப எதுக்கு இவங்க சும்மா இருக்க சொல்றாங்க, அது இவங்களுக்கே கூட தெரியுமா இதுக்காக தான் அப்படின்னு. ஆனா நான் எதுவுமே அவங்ககிட்ட கேட்டுக்கல அதை பத்தி. இன்னைக்கு தெய்வம் வந்து அத சும்மா இரு அப்படின்னு கேட்ட அந்த ஒரு வார்த்தை, காதல விழுந்த அந்த வார்த்தைக்காக இன்னைக்கு நமக்கு இவ்வளவு நேரம் வந்து அத வந்து திருக்கணி அக்காவும் தொடர்ந்து நம்ம சலந்திரி அக்காவும் வந்து நமக்கு அது வந்து விரிவா எனக்கு வந்து அதை விளங்க வச்சிருக்காங்க. இவங்க மூலியமா தெய்வம் வந்து எனக்கு விளங்க வச்சிருக்காங்க. அப்ப சும்மா இரு அப்படின்றது நாம எந்த வேலையும் செய்யாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. சும்மா இருன்றது மனதை அடக்குவது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தெய்வம் வந்து நம்ம அக்கா மூலியமா கற்பிக்கிற மூலியமா வந்து எனக்கு விளங்க வச்சிருக்காங்க. அப்ப எனக்காகவேதான் இன்னைக்கு இந்த கிளாஸ் நடந்திருக்கிறதா நான் வந்து முழுவதுமாக உணர்றேன். இப்ப நான் நினைச்சது தெய்வத்துக்கு எப்படி தெரியும், இன்னைக்கு நம்ம வகுப்புல சொன்ன மாதிரியே நாம என்ன செஞ்சாலும் தெய்வம் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம கண்காணிச்சுட்டு தான் தெய்வம் இருக்காங்க. அப்ப தெய்வத்துக்கு தெரியாம நாம எதுவுமே செய்ய முடியாது. தெய்வம் தான் எல்லாமே நம்மள வந்து செய்ய வைக்கிறாங்க. நான் எதுவுமே நானாக நான் செய்யவே இல்லை, தெய்வம் தான் என்னை செய்ய வைக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் வந்து தெய்வங்க தான். நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நாம உணர்வது வந்து நம்ம மனதை வந்து நம்ம அடக்குவது. இன்னைக்கு வந்து அந்த முதல் படி, 2ஆம் படி, 3ஆம் படி, கடைசியா சரணாகதி அடைவது வரைக்கும் வந்து நம்ம அக்கா வந்து நமக்கு விளக்கமா வந்து நம்ம தெய்வ வேதத்திலிருந்து நம்ம வாக்கியங்கள்ல இருந்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. முதல் படி வந்து மனதை வந்து அடக்குவது. அப்படி அடக்குறப்ப வந்து புலன் அடங்கும், நமக்கு வந்து அதனால கருணை வரும், மன தூய்மை வரும். இதெல்லாம் வந்து நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன். அதுக்கு அக்கா வந்து இந்த கதைகள் வந்து இன்னைக்கு 2-3 வந்து உதாரணமாக சொன்னாங்க. ராமன் கதையில வந்து குகன் வந்து அவர் வந்து ராமரை வந்து தன் மன தூய்மையுடன் இருந்தாராம். அப்ப ராமரோட அந்த மனத்துக்குள் வந்து குகனோட அந்த மனத்துக்குள், அவரோட மனத்துக்குள் ராமர் வந்து புகு கொண்டாராம். அதே போலதான் நம்ம மனதை வந்து தூய்மையா வச்சிருக்கப்ப நம்ம தெய்வமும் நம்ம மனத்துக்குள் புகுந்துக்குவாங்க. அவங்க வந்து அங்கேதான் இருக்காங்க, ஆனா மறைஞ்சு இருக்காங்க. நம்ம என்னைக்கு மனதை தூய்மையா இருக்கிறோம் அன்னைக்கு அவங்க வந்து நம்ம மனத்துல நம்ம தெய்வம் வெளிப்படுறாங்க. சாவிற்கு தீ வைப்பதே சாதிமான் அப்படின்னு சொல்லியிருந்த இந்த ஒரு வரியையும் வந்து நான் இன்னைக்கு தெரிந்து கொண்டேன். சாதியை வந்து தீர்த்துறவங்க, சாதியை வென்றவங்க, அவங்க வந்து சாதிமான். இந்த மானன் எதுக்கு சொல்றாங்கன்னு இன்னைக்கு சலந்திரி அக்கா சொன்னாங்க. இதுக்கு முன்னமும் நம்ம அக்கா சொல்லியிருக்கோம். இந்த பால் குடிக்கிறப்ப அந்த இடத்தையே மான் சுத்தி சுத்தி வரப்ப ஒரு புலி வந்து வேட்டையாடு வருதுன்னு அறியாம, ஆனா அந்த பால் மனத்துக்காக அது வந்து தாய் பின்னாடியே ஓடிடுமா, தப்பிச்சிருமா. அந்த மாதிரி நம்ம தெய்வம் பின்னாடியே நம்ம ஓடி அவங்க கிட்ட போனோம்னா நாமளும் அந்த சாதிமான ஆயிடலாம் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு புரிந்து கொண்டேன். அந்த மாதிரி நம்ம 2வது படி வந்து தூய்மை, அக தூய்மை அந்த குகனோட மனம் வந்து எப்படி அக தூய்மையா இருந்ததோ அந்த மாதிரி நம்மளோட மனமும் அந்த அகை தூய்மையான 2வது படியை வந்து அடையணும். 3வது படின்றது நான் வந்து இறைவனின் சொத்து, எனக்குன்னு எதுவுமே தனியா கிடையாது, எல்லாமே வந்து நான் வந்து இறைவனை வந்து அடையிறேன், அவங்கதான் அவங்களோட சொத்து. நம்ம தெய்வம் அவங்க சொல்லுவாங்க, நீ என்னோட கைவாளாக இருக்கணும், நான் எங்க போய் பாயின்னு சொன்னாலும் நீ பாயணும், நீயா உன்னை யோசிச்சு செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அப்ப தெய்வத்தோட கைவாளாக நாமெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறதும் வந்து இதன் மூலியமா நாம எல்லாமே புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கடைசி வந்து அந்த சரணாகதி அக்கா சொன்னாங்க. சரணாகதி அடைய இருந்துச்சிட்டோம்னா அந்த யமன் கிட்ட வந்து நம்ம தெய்வம் நம்மளை மாட்ட விடாம அவங்களோட அந்த வாய்மையினால், அவங்களோட அந்த நாதத்தினால் வந்து யமனை வந்து நம்ம கிட்ட இருந்து நம்ம தெய்வம் வந்து விரட்டிடுறாங்க.
அக்கா சொன்னாங்க, புலன் பற்றி அகந்தை வழி வந்து போகக்கூடாது. நம்ம அந்த ஐம்புலன்களால வந்து அந்த அகந்தை என்ன அந்த எண்ணத்தினால் வந்து நாம வந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, இந்த பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த மெய்யான வாழ்க்கை வந்து கிடைக்காது. அதனால நாம அதை பற்றி போகாம நம்ம தெய்வத்தை பற்றியே நம்ம போயிட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த மெய்யான வழி வந்து மெய்யான வழி வந்து நமக்கு வந்து நம்ம தெய்வம் வந்து அருளிடுவாங்க அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேனாக்கா சபையின் மூலம். எவருடைய நாவு யமனை, அதாவது யாரோட நாவு வந்து சாதி யமனை வந்து செத்து போறவங்க எல்லாம் வந்து யமன் ஜாதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யமனை வந்து தோற்கடிக்காதவங்க வந்து அந்த யமன் ஜாதிக்கே போயிடுறாங்க. ஆனா நம்ம தெய்வத்தை வந்து அவங்க பின்னாடியே போய் அவங்களே நினைச்சுக்கிட்டு அவங்களே சரணாகதி அடையிறவங்க வந்து சாதிமான்களா ஆகிறோம் அப்படின்றது நான் இன்னைக்கு சபையின் மூலம் வந்து புரிந்து கொண்டேன்க்கா. நமஸ்காரங்களுக்கா. அந்த ஆயுள் சொன்னாங்க இன்னைக்கு படிக்கிறப்ப, ஆயுளோட அந்த உள்ள அர்த்தம் வந்து அதோட உண்மையான அர்த்தம் வந்து நான் இன்னைக்கு சபையின் மூலம் வந்து புரிந்து கொண்டேனக்கா. நமஸ்காரங்களுக்கா. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.